மான்வா சீரிஸ் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணேன். சீசன் 1 சேவ் தி டீஸ்டர் ரொமான்ஸ் காமெடி மான்வா சீரிஸ். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச இசைக்காய் கதை. அதாவது ஃபேமஸான நாவலோ இல்லை ஒரு ஃபேமஸான கேமோ. ஒரு நாள் கண்ணு வச்சு பார்க்கும்போது அந்த உலகத்துக்கு கேட்டா அவங்க இருப்பாங்க. இந்த கதையை ஒரு நாவல் படிச்சுக்கும் நம்ம ஹீரோ ஏன் கனெக்ஷன் ஆவாங்க. மற்ற கடைக்கு இந்த கடைக்கு என்ன வித்தியாசம்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த கதைகள் என்ன இருக்கும், கேரக்டருக்கு ஒரு மோசமான எண்டிங் இருக்கும். அந்த எண்டிங் மாற்றத்துக்காக அவங்க போடுறாங்க. அப்படி இல்லையா நிச்சய உலகத்தை ஒரு மோசமான லைஃப் வாழ்ந்துருப்பாங்க. இந்த உலகத்தையாச்சும் நல்ல லைஃப் மாதிரி போராடுவாங்க. அதுவும் இல்லையா அந்த நாவலில் அவங்க ஃபேவரட் கேரக்டர் இருக்கும், அவங்களுக்கு ஒரு மோசமான எண்டிங் இருக்கும். அந்த எண்டிங் மாற்றக்காக போராடுவாங்க. இதெல்லாம் போக எனக்கு இந்த உலகமே வேணாம், இது உலகத்தை போறதுக்காக வச்சு போராடுறவங்களும் இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கும் ஒரு கோல் இருக்கும். நம்ம ஹீரோயின் கோல்டுன்னு தெரியும். ஸ்டோரி அவளாம் மாத்தமே தெரிஞ்சவங்க. ஸ்டோரி மாத்துக்கு விருப்பமே இல்லாம டெய்லி அவருக்கு பிடிச்ச சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு போலாம்னா நம்ம ஹீரோயின் ஒரே கோல். இதான் ஒரு நாள் நாவலோட முக்கியமான கட்டத்துல டேஸ்டியன் ஃபுட்டே அவளுக்கு பெரிய ஆப்பா மாறிடும். அதை வந்து நம்ம ஹீரோயின் தப்பிச்சா இல்லையானா இந்த மீதி கதை அதில் பேசணும். நாங்க வீடியோக்குள்ள போனோம். ஸ்டார்டிங்ல ஒரு போர் நிறுத்துக்குது. அது போக சோல்ஜர்ஸ் யாரையும் தேடி பயங்கர ஓடிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் துளியும் சம்பந்தம் இல்லாம இந்த பொறுப்பு தான் இந்த உணவை சாப்பிட காத்து இருக்கன்னு சொல்லி ஒரு பாட்டு பாத்திய சமையல். அடுத்த பக்கம் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே இங்கதான் ஆர்ஆர் பிரின்சஸ் வாங்கன்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. செஞ்ச சூப்பை அவங்க சாப்பிட்டு இருக்க நேரத்தை தான் பிரின்சஸ் இதுக்கு உன தப்பிக்க முடியாது டோரை திறந்து பார்க்க சமையல் பண்ணிக்கிட்டே இருந்து இவங்க தான் பிரின்சஸ் லூவானா ஒரு ஹீரோயிங்க. இவங்க தான் பார்த்து தப்பிக்கு ட்ரை பண்ணாம வருஷமா சூப் குடிச்சிட்டு இருக்காங்க. வந்தவங்களுக்கு ஒரு டவுட் விட்டு ஆமா நீதான் ஆர்ஆர் பிரின்சஸ் தான் கேட்க ஹீரோயின் ட்ரெஸ்ஸை பார்த்து ஒரு டவுட்ல கேட்க லூவனா உங்களை பார்த்து நான் தான் அந்த ஆர்ஆர் பிரின்சஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் சாப்பிட்டு வந்ததுன்னு சொல்ல இன்னவங்களும் இதை பார்த்து என்ன சொல்லணும்னு தெரியாம இன்னொரு சோல்ஜர் என்ன பண்ணலாம்னு சொல்றது. சரி அவளை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல நம்ம லூவான பிடிக்க போகுது. அது தெரியாம சூப் கீழே குத்திடுது. அங்க அவளுக்கு கொண்டு போறான்னு கவலை இல்லை, அந்த சூப் கொட்டி வச்சுன்னா கவலைப்பட்டு போயிட்டு இருக்கிறான். ஐயோ என் சூப் போச்சு. ராஜ்யமே வீண்டு போன மாதிரி கட்டுறாங்க. எல்லாமே மண்டி போட்டு யாருக்கு கீழே பயந்துகிட்டு இருக்காங்க. இங்க குயின்னு அவங்க பசங்க எல்லாருமே என்ன நடக்க போகும் தெரியாம ஒரு மாதிரி கவலை தான் அங்க இருந்துருக்க நேரத்துல தான் ஒரு சவுண்டு அவசரமா எங்கிட்ட வலின்னு சொல்லுவோம். யாருமே இன்னைக்கு கேட்கும் நான் தான் பிரின்சஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க வந்துட்டுக்கேன். இங்க ஒரு ராயல் ஃபேமிலி உட்காந்து இடத்துல நான் உட்காரேன். எல்லாமே ஆச்சரியமா பார்த்துக்கேன். ஒரு வாய்ஸ் இங்கதான் ராயல் ஃபேமிலியில உட்காருவாங்க, இங்க நீ இப்படி உட்காந்துன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நாவலோட ஒரிஜினல் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் இகிரிஸ் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். நம்ம லூனாவும் அந்த ஆர்ஆர் பிரின்சஸ் வானா சீக்கிரம் எனக்கு உங்களை பத்தி தானே தெரியும், ஆனா என்னை பத்தி உங்களுக்கு வந்து தெரியான்னு சொல்ல போகுது. சிவப்பு மூடிக்காரியோ ஒரு கைவிட்ட கோட்டையில ஒரு பிரின்சஸ் இருக்கா நான் கேள்விப்பட்டேன். அது நீதானா நீ செத்துட்டே நான் நினைச்சேன் நக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஒரு ஷூ சவுண்ட் கேட்டு எல்லாமே ஒரு மாதிரி பயத்துல அங்க பாத்துட்டு இருக்கேன். லூவனா நம்ம கிட்ட பேசுறான். எனக்கு கலாச்சாரம் சரி எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி எப்படியும் நம்ம எல்லாருமே சாக்கதா போகும். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகணும் எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீங்க கேக்குறீங்களா என்ன போன லைஃப்ல நான் இந்த நாவலை படிச்சிருக்கிறேன். நீங்க நினைச்சது சரிதான், நான் வேற உலகத்தை சென்றுவேன். ஒரு உலகத்துல ஒரு நாவல் ரொம்ப ஃபேமஸான ஒரு நாவல். இதோட கதை என்னன்னா மோசமான கிங் இருந்தான், அவனுக்கு ஃபுல் கண்டத்தையும் ஆளணும் ஆசை. பிரின்சஸ் இகிரிஸ் அவன் பார்த்தான் காதல் பேரரசனும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இகிரிஸும் உனக்கு சைக்கோ நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அவன் ரிஜெக்ட் பண்ணுவான். இது கோவமான அந்த அரசனும் அடிக்க சொல்லுவான். அவனோட விசுவாசியான தளபதியான டியூக் கிட்ட பெரிய படையோட சேர்ந்து அந்த கண்ட்ரியை அழிப்பான். இகிரிஸ் என்ன வேணா பண்ணிக்கோ என் கண்ட்ரியை விடுன்னு சொன்னதை பார்த்தோன்னு இது பார்த்தேன். அந்த அவளோட தைரியத்தை பார்த்தேன். டியூக்கும் அவன் மேல ஒரு காதல் வரும். நம்ம ஹீரோயின் ரீஇன்கார்னேஷன் அப்பா லூவானான்னு பேர்ல இந்த கேரக்டருக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸும் இல்ல. அந்த டைம்ல இவ ஒண்ணு இறந்துருவா இல்ல இவ காணாம போயிடுவான். இவ நாவல்ல இந்த ஒரு பெரிய இம்பாக்டும் பண்ண மாட்டான். செட்டிங்ல பார்த்தா நாவல்ல இவ இருக்கிறது ஒண்ணு இல்லாம இருக்கிற ஒண்ணு அப்படி ஒரு கேரக்டர் இந்த லூவான கேரக்டர். ஹீரோயினுக்கு தனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சோம். அந்த டிஸ்னி அவளால மாற்றவும் முடியல. ஏன்னா ராயல்டி ஃபேமிலி சேர்ந்து விளையாட இவ்வளவு கோட்டையெல்லாம் மறைச்சு வச்சிருவாங்க யாருக்கும் தெரியாம. நம்ம ஹீரோயின் ஒரு முடிவு பண்றான். எப்படியும் அவளோட டிஸ்னி அவளால மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது என்ன பண்றான்னா இதுக்கு டேஸ்டியான ஃபுட்டா செஞ்சு நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா இந்த உலகத்தை போறதுதான் நம்ம ஹீரோயினோட லட்சியம். ஆனா எத்தனையோ லட்சியம் பார்த்துருக்கேன், நிறைய லட்சியத்தை நான் பார்த்ததில்ல. இதுவும் நல்லா இருக்குது. அந்த டியூக் பத்தி நான் சொல்லணும்னா அவன் ரத்த வெறி பிரிச்ச ஒரு போர் வீரர். ராஜ்யத்தை போர் எடுத்து போறானோ அந்த ராஜ்யத்துக்கு அழிவு மட்டும் மிச்சம். எல்லாரும் கெஸ்ட் பண்ண கருத்து தான் இவன் தான் அந்த டியூக் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல பார்த்தா இவன் தான் டியூக் லிஞ்சன். நம்ம கதையோட ஹீரோ இவன் தான். டியூக்கு பார்த்தோன்னே அங்க இருக்க அரசு குடும்பத்துக்கு எல்லாமே பயந்து நடக்குறாங்க என்ன நடக்க போன்னு. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் அவன் ட்ரெஸ் பார்க்க சாக்லேட் மாதிரியே இருக்குன்னு பண்ணிட்டு இருக்கான். எப்ப பார்த்தாலும் சோறு விடுங்க. நம்ம பக்கத்துக்கு சிவப்பு மூடி கதை பார்த்தோம்னா அவ பயந்து நடிக்கிட்டு என்ன நடக்குமோ யோசிக்கிறான். என்ன நடக்கும் போது தெரியாது இப்ப பயந்து சாகிறத பேச உண்மையை சொன்னா பாவம் எதுக்கு இப்ப சொல்லிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்க. டியூக் பத்தி பேசணும் அவர் பேரரசனோட வாளுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அரசர் வந்து தலையை விட்டு சொன்னா அடுத்த செகண்ட் அரசன் காலுக்கல்ல அந்த தலை இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு விசுவாசமான தளபதி தான். எனக்கு பேரரசனோட வாளுன்னு எனக்கு ஒரு 10 பேரை கொடுத்துருக்காங்க. கேட்கலாம் எதுக்காக பேர் தான் பண்ணீங்க கண்ட்ரி இருக்கு இந்த மாதிரி நாக்குனா அவன் இங்கிலீஷ் அவன் கண்ட்ரி பற்றி கேட்டு போடு
எல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நம்ம டியூக் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். பர்சனல் அரசியோ ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க, எங்க இருக்க என்ன வேணா எடுத்துக்கோங்க, எங்களை மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஏதோ மென்னுக்கிட்டே நம்ம டியூக் பற்றி இதை பேசிட்டு இருக்க நேரத்துல டியூக் சடனா நம்ம ஹீரோயிங்க பார்த்து மற்றவங்க எல்லாம் பைக்ல போய் இவன் மட்டும் எனக்கு வித்தியாசம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அவன் பக்கத்துல நின்று கொண்டு அவன் முன்னாடி வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் டெரர் வாய்ஸ் அவர் கேட்க என்னைய கூப்பிட்டீங்க நான் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவன் பயத்தை இதை சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் இகிரிஸ் வந்து நம்ம ஹீரோயிங்க காப்பாத்துறான். முக்கியமா அவனும் ராயல் ஃபேமிலி சேர்ந்து இல்லை, அதாவது அவளை விட்டு எங்க என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்ல போது ஹீரோயிங்க யோசிக்கிறான், இவளுக்கு என் பேர் கொடுத்துருக்கா ஆனா என்னை காப்பாத்துக்க அவன் முன்னாடி நிக்கிறான். கேட்கிறான், சரி அவன் ராயல் ஃபேமிலி சேர்ந்து நீ இருக்க அவளை ப்ரொடெக்ட் பண்ணி இவ்வளவு கஷ்டப்படுறன்னு சொல்ல போது ஹீரோயின் சொல்றான், ஏன்னா என் நாவல்ல எனக்கு ஃபேவரட் பார்ட் இதுதான். ஏன்னா இந்த இடத்துல நம்ம இகிரிஸோட தைரியத்தை பார்த்து நம்ம டியூக்கு ஒரு மரியாதையும் ஒரு இன்ட்ரெஸ்டும் இந்த டைம்ல தான் வரும். இங்கதான் அவங்க லவ் ஸ்டோரி ஆரம்பிக்கும். இது பார்க்க எனக்கு என் கண்ணு 2 கண்ணு பத்தாது, அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்கு. நடத்துங்கன்னு சொல்லி எல்லாமே போய் தளபதியோட ஃபர்ஸ்ட் ஷோக்கு எப்படி நம்ம எக்ஸைட்மெண்ட் பார்ப்போம் அவ்வளோ நம்ம ஹீரோங்க நம்ம எக்ஸைட்மெண்ட் பார்த்துட்டேன். ஆனா அவளுக்கு ஒரு விஷயம் தெரியும், நாவலுக்கு வெளியில நாவலுக்குள்ள இருக்கிறான்ட்டு மறந்துட்டேன். இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் நான் தெரிஞ்சுக்கலாமே. நம்ம டியூக் அவ பாட்டு கேட்க இல்ல உங்களை பத்தி என்ன சொன்னா நீங்க நல்லவர வல்லவர் நாடு தெரிஞ்சவர், அதாவது உங்களை பத்தி அப்படி சிம்பிள் காட்டினேன், வேற இல்லை உங்களை பாராட்டுக்காக நம்ம சிம்பிள் காட்சி சொல்றாரு. நான் அது கேட்கல, வேற என்ன கேட்டீங்கன்னு சொல்ல போறேன். எல்லாம் ரொம்ப நேரமே எதையும் மறைச்சு வச்சேன் இல்லையே, அது எனக்கு கூட சொல்ல போறேன். நீங்க தப்ப புரிஞ்சுக்கிங்க, இங்க தப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்ல போய் கேட்காம வீரர்கிட்ட இவ சோதனை பண்ணுங்க, வெப்பன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க, இவளை என்ன வேணா பண்ணிக்கணும்னு சொல்ல போரு. சோல்ஜர்ஸும் டெரரா நிக்க நம்ம ஹீரோங்க வேணாம் எங்கிட்ட ஒண்ணும் பண்ணுங்க, எங்கிட்ட ஒண்ணும் இல்ல ப்ளீஸ் என்ன விட்டுருங்க வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கத்த அட் சீன் பார்த்தா நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கல, என்ன விட்டுருங்க சிரிச்சுப்பா வர சொல்லி கிச்சு கிச்சு முட்டிக்கிற மாதிரி இருக்குது. இருக்கிறாங்க டெரரா அங்க அப்படி முடிச்சிங்க. வாங்காலே எனக்கு பிடிச்ச விஷயம் இதுதான், ஒரு சீரியஸான டோன் போகிற மாதிரி கடைசியில காமெடியை முடிச்சுவாங்க. அதான் எனக்கு மாணவர் சீரியஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது. சோல்ஜரும் வந்து லுக் இதுதான் அவகிட்ட இருந்து சொல்றேன்னு பார்த்தா ஒரு மீட் துண்டு தான் வச்சிருந்தா, மீட்டு சீஸ் போட்டு மாதிரி. ஹீரோயிங்கோ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன், அது ஒன்றும் பெரிய விஷயம் சொல்ல போது, இது என்னன்னு சோல்ஜர்ஸ் கேட்டு போறேன், வெப்பனா இல்ல பாய்சனா அப்படின்னு கேட்க போறேன். அது வெப்பனோட பாய்சன் அது எனக்கு கொடுங்க ஃபர்ஸ்ட், எதான் எனக்கு அது வேணும் நம்ம ஹீரோயின் அதை பத்தி கேட்டுக்க அதை கொடுங்கன்னு சொல்ல போது. நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்க என்னன்னு பார்க்க போது அடனா நம்ம டியூக்கு வால் எடுத்து அவ தலைக்கு நேரம் வச்சு இது என்னன்னு சொல்றியா இல்லையா, இது மட்டும் இப்போ உண்மையை சொல்லும் உன் தலையை நான் வெட்டிருப்பேன் அவன் மிரட்டிட்டு இருக்க டியூக்கு. அவ அந்த வாழை தன் முகத்தை பார்த்து பயத்துல நம்ம கதை முடிச்சு சொல்லி பயத்துல பார்த்துக்க மறுவே கேட்க இது என்னன்னு சொல்றியா இல்லையான்னு சொல்ற மாதிரி அவன் எந்த அளவுக்கு பயப்படுறான்னு சொல்லி அவ கண்ணிலே காட்டுறாங்க. இது வேற ஒண்ணு இது சார சீஃப் ஜெக்கியா ஹீரோயின் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. சீஃப் ஜெக்கியா இது என்னன்னு சொல்ல கேட்க போறேன். நம்ம ஹீரோயிங்க வாய்க்குள்ளே இதை பேசிட்டு இருக்க. நம்ம டியூக்கு கடைசி கேட்கல என்னன்னு சொல்ல போறேன். இல்ல அதை வந்து சத்தமா சொல்லு, இல்ல அது வந்து எனக்கு கேட்க சத்தமா சொல்றீங்க சொல்ல போது சத்தமா காது எல்லா காலையும் விடுற மாதிரி இது சார சீப் ஜெக்கிறான் நான் சாப்பிட்றதுக்காக வச்சிருந்தேன் வேற ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி சத்தமா பேசிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் டைம் கேட்க போது எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அப்ப அங்க இருக்க ரியாக்ஷன் மட்டும் பாருங்க. நம்ம டியூக்கு விஷயம் கேட்ட டியூக்கு என்ன சொல்லணும்னு தெரியாம ஒரு மாதிரி சரியா நிக்க. ஆமே சேர்ந்தவங்களே ஏண்டி இது இப்போ ரொம்ப முக்கிய மாதிரி சொல்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க அவசரப்பட்டு கொஞ்சம் ஓவரா சொல்லிட்டு கொஞ்சம் சத்தமா சொல்லிட்டு மாதிரி ஒரு மாதிரி வெக்கத்துல மூச்சு சேர்க்க. டியூக்கு ஒரு செகண்ட் யோசிச்சு சுவாரா இறக்க வச்சுக்கிட்டு பின்னாடி திரும்பி அவர் சோல்ஜர் கிட்ட இப்ப நான் கேட்டுலாம் உண்மையான்னு சொல்லி நான் அவகிட்ட தப்பா கேட்டேன்னா அவ சொன்னதான் எனக்கு தப்பா கேட்டுதான்னு கேட்க இல்ல லார்ட் அவ சீஃப் ஜெக்கி தான் சொன்னான் நினைச்சேன் என்ன சொன்னாலும் புரியலன்னு சொல்ல போது. எந்த சம்பந்தமே இல்லாம அப்படின்னு நாங்க 2 எஸ்கேப் ஆக ஃபேமிலி மெம்பர்ஸோ ஏண்டி நமக்கு உயிரிழப்புமா சாபமாவே தெரியல இப்போ இது ரொம்ப முக்கியமாடி அப்படின்னு பார்க்க அவளை காப்பாத்துற மாதிரி அவ ஒரு சின்ன குழந்தை தான் அவ தெரியாம போயிட்டா அவளை ஒன்னும் பண்ணாதீங்கன்னு சொல்ல போது. ஈவினிங் நான் ஒன்னும் அவளை போய் தப்பான விஷயம் தான் பண்ணி பேசாம ட்ரை பண்ணி பார்க்க தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா தைரியமா நடந்து டியூக்கு கிட்ட நான் செஞ்ச சீஃப் ஜெக்கி இது வேணா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்குமா எனக்கு தெரியாதுன்னு சொல்ல போது. நம்ம டியூக்கு என்னை பத்தி யோசிக்காம ஹீரோயின்ட்டுமே அது வாங்குறாரு. அங்க இருக்க சோல்ஜர்ஸுமே தடுக்குங்க லார்ட் வேணா அது ஏதாவது பாய்சன் இருக்காது கண்டிப்பா சாப்பிடுறீங்க அப்படின்னு அவங்க எல்லாமே கத்திட்டு போது. நம்ம டியூக்கு அதை பெருசா கண்டுக்காம ஒரு கடிதா கடிச்சு பாக்குறது. அடுத்த செகண்ட் என்ன நடக்குதுன்னா ஜெயில இருக்கிறான். ஐயோ நான் செஞ்ச சம்பளம் சுத்தமா பிரிக்கலையா, அதாவது என்ன இப்ப ஜெயில போட்டாங்களா? எஸ்கியூஸ் மீ சார், நீங்க அங்க இருந்தவங்க தானே, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் ஜெயில டைம்ல எனக்கு தின்னு மிச்சம் ஜீப் செக்கி கொஞ்சம் காணும், அது அங்க எங்கேயா இருந்து பாத்தீங்கன்னு கேட்க போது. எனக்கு புரியல, இப்ப நீ என்ன மாதிரி நிலைமைக்கு தெரிஞ்ச மாதிரி கேட்கிறேன். நான் கடவுள்கிட்ட வேண்ட உனக்கு வழியே இல்லாம சாவு கொடுப்பாருன்ட்டு கேட்டு அடிச்சு பார்க்க இதுதான் என்னோட முடிவா
எனக்கு தெரியும், எனக்கு இந்த நாவலில் இதுக்கப்புறம் இந்த லுவானான்னு கேரக்டர் இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். லுவானா கேரக்டருக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவன் ஜெயிலில் இருப்பான், அவளுக்கு என்னமோ எதுவும் நடக்குன்னு தெரியாது. இந்த கேரக்டர் தப்பிக்கிறதுக்கும் சான்ஸ் இருந்திருக்கலாம். நான் தான் இப்போ தெரியாமல் சீஃப் ஜெக்கி கொடுத்து தப்பிக்கலாம் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் கடைசியில் அதுவே எனக்கு ஒரு ஆத்மா மாறிடுச்சு. அவன் மீட்டு சீஸு செஞ்ச ஒரு பொருள் கடைசி எனக்கே சாவுக்கான மணியாக ஆயிடுச்சு. எனக்கு சாவை நானே தேடிட்டு இருந்தேன். அவ்வளோதான், முடிச்சு விட்டுங்க போங்க. அவ்வளோ என் கதை முடிச்சிருச்சு. நம்ம ஹீரோ நினைச்சிட்டேன். நான் ஒரு வேலை சாகுனா கூட இந்த ஜெயிலில் கடைசி வரைக்கும் நான் எப்போ போயிருக்கிறேன். கடைசி வரைக்கும் என் லைஃப் இப்படியே போயிருமான்னு நினைக்க போறாமா. இந்த டியூக்கு வந்து சூனிகாரி அப்படின்னு நான் டியூக் கூப்பிட்றேன். ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது ஒரு மாதிரி கொஞ்சது நான் சோனிக்காரியா, நான் சோனிக்காரி இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஷாக்ல கேட்க ஜீப் ஜெக்கி என்ன மந்திரம் அது எப்படி எனக்கு சொல்லி கொடுத்துச்சு அவனுக்கு டியூக் கேட்க நம்ம லியோனா பேண்ட முடிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் நம்ம டியூக் அவளோட கதையை பற்றி சொல்றாரு. ஒரு சில காலத்துக்கு முன்னாடி ஒரு விச்சு எங்க ஃபேமிலியில ஒரு சாவை விட்டா. அந்த சாவை என்னன்னு தெரியுமா? எவ்வளவு சுவையான உணவு சாப்பிட்டான்னு கூட அது குப்பையும் மண்ணும் அழுகி போனதுதான் எங்களுக்கு டேஸ்ட் தெரியும். ஐ மீன் நான் என்ன குடிச்சானு என்ன சாப்பிட்டானோ ஃபேமிலியில இப்படி ஒரு மோசமான சாவை இருந்துச்சு. ஹீரோயின் கேட்டேன், தலை சுத்தி என்னதா இப்படி ஒரு ஸ்டோரி இதுக்கு எங்கிட்ட சொல்றீங்க கேட்க. நீ செஞ்சியோ சீப் ஜெக்கி அது என்னதான் கொஞ்சம் சுமாரானாலும் எனக்கு டேஸ்ட் குடிச்சே சாப்பாடு சாப்பிட்டுக்க. ஆனால் உன் சாப்பிட மட்டும் எனக்கு டேஸ்ட் தெரிஞ்சுன்னு சொல்ல போறான். ஹீரோயின் யோசிக்கிறேன், அது நல்லா இல்லைன்னு நான் ஜெயிலில் இருக்கல, நான் அது நல்லா இருக்கிறதாக நான் ஜெயிலில் இருக்கிறேன். இது என்னதான் இப்படி குழப்பமா இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் யோசிக்க போறான். இது கொண்டு அதை நீ கொண்டு வந்துட்டேன்னு சொல்ல போறேன். எஸ்லா நான் அது கொண்டு வந்துட்டேன்னு சொல்ல போது என்னன்னு பார்த்தா டார்ச்சர் பண்ணக்கூடிய வெப்பன்ஸ் கட்டி கரப்படி எல்லாமே இங்க இருக்குது. சாவ கொடுத்த விச்சுக்கோ உனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. ஐயோ அதனால இதை பத்தி நான் சொன்னாலே எனக்கு வழி இல்லாம சாவ கொடுக்கணும்ட்டு கடை விட்டு வேணுக்கு ஆனிதான் நான் சொல்லுவோம். லெஃப்ட் காலை விட்டுணுமா இல்ல ஃபர்ஸ்ட் ரைட் காலை நான் விட்டுட்டோமா நம்ம டியூக் கேட்க தெரலா கேட்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு உயிரே போயிருச்சு. என்ன பண்ணுன்னு தெரியல. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறான், இப்படி நாவல்ல இப்படி ஒரு விச்சுன்னு ஒரு கான்செப்ட் இல்லையடா. படிச்சு வரைக்கும் விச்சுன்னு யாருமே இல்லையே. திடீர்னு ஃபேண்டசி கதை தான் சொல்றீங்க, என்னதான் நடக்கிறீங்க? பேக்ல ஒரு வாய்ஸ் ஏன் டியூக் விச்சஸை வெறுக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. ஏன்னா சின்ன வயசுல நம்ம டியூக்குக்கும் இந்த சாவ இருக்கிறதா அவர் எந்த உணவு சாப்பிட்டானா அவருக்கு குப்பமே தெரியும். ஐ மீன் அவர் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே என்ன சாப்பிட்டாலுமே அது அவர் குப்பமே தெரியும். இதாலதான் விச்சஸ் நம்ம டியூக் தேடி கொள்ள ஆரம்பிச்சது. இது விச்சுன்னு தெரிஞ்சா அவர் கொன்னதுக்கு அப்புறம் பேசுவேன். அப்புறம் அந்த அளவுக்கு விச்சுமே கொலை வெறி இருக்கிறாரு. தப்பு புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஒண்ணு விச்சு நான் சாணம் பொண்ணுதான். நான் கிண்டத்தை விட்டு எங்க நான் ஓடினுக்குள்ள நான் கோட்டையில தனியா இருந்தேன். அப்படி நம்ம ஹீரோயின் எவ்வளவு கத்தாரு கேட்கற மாதிரியே தெரியல. ஐயாரே சொல்ல நீ உண்மையை ஒத்துக்கோ, இல்லைன்னா உனக்கு இங்க இருந்து தப்பிக்க வேற வழியன்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்து வர. ஹீரோயின் பயத்துல என்ன பண்ணுன்னு தெரியும் முடிச்சுட்டு செவத்துல பல்லுமே செவத்துல ஒத்திக்கிட்டு இருக்கிறா. சாப்பாடு உனக்கு டேஸ்ட் தெரிஞ்சுக்கு நான் ஆயிரம் பண்ண முடியும்னு ஹீரோயின் பாத்துக்க. உன் விரல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு டியூக்கு தெரரா சொல்லி நடந்து வச்சுக்கிறேன். எடுத்தவனு லெப்டா ரைட்டான்னு கேட்க ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு. இந்த பைத்தியக்காரனுக்கு என்ன சொன்னாலும் புரிய போடல, அதாவது வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் காலில் வந்து உண்மையை சொல்றேன் நீ சொல்ற கருத்து தான், நான் ஒரு விச்சு தான். ஆனா நீங்க எனக்கு நான் விச்சு ஒரு அப்ரெண்டிஸ் மட்டும் தான். எனக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்றியான்னு கேட்க விச்சு ட்ரைனிங் மட்டும் எடுத்துக்கிறேன். அதாவது என்னால யாருக்கும் சாபம் கொடுக்கவோ எடுக்கவோ என்னால முடியாது. ஏன்னா உங்க சாப்பிட்டு நிக்க முடியும்னு சொல்ல போது இப்ப நான் நம்பர்னு அவர் டியூக் கேட்க அவ கை காமிச்சு நாங்க விச் மாக்குன்னு சொல்லுவோம். இந்த விச் மாக்கு யாருக்கு சிவப்பாவோ பெருசா இருக்கிறோம் அவங்களுக்கு முழுமையான விச்சு. நான் இன்னும் முழுமையான விச்சு மாறல. அந்த ப்ரூஃப் நம்பர்னு சொல்ல போறேன். ஆனா நான் சொன்ன ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல எனக்கு இந்த மாதிரி கையாயிடுச்சு. ஆனா அப்ப எனக்கு தெரியல இதுதான் என் உயிர் காப்பாற்ற போகுது. ஓகே நீ சொல்ற நான் நம்புறேன். அந்த மீட் நீ மேட்சுக்கு முன்னாடி டேஸ்ட் ஆக்குனேன்னு சொல்ல போறேன். ஆமா நீ சொல்றது மேட்சுக்கு முன்னாடி நான் டேஸ்ட் ஆக்குனேன். அப்படிதான் இல்ல, நான் சுத்தமான பொருட்களை வச்சு என்னோட சீக்கிரட் இன்கிரீட் மூலமா இந்த உலகத்துல என்னால மட்டும் இனிமேல் சமைக்க முடியும், வேற யாராலும் சமைக்க முடியாது. கேட்கலாம் அது பூச்சிக்கு இதை மிக்ஸ் பண்ணி கேட்க போறேன். இல்ல அது பூச்சி தான் இருக்கு, நான் மிக்ஸ் பண்ண அதை வச்சு அப்படியே சமைக்க மாட்டேன். நீங்க பயப்படுறேன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஆனா உண்மையை சொல்லிட்டு நீங்க இருக்கப்ப என்ன ஒண்ணும் பண்ண மாட்டீங்கன்னு நம்ம ஹீரோயின் கேட்கேன். டியூக் ஒரு செகண்ட் யோசிச்சு பாரு முடிக்க இல்லையோ நம்ம ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிட்டோம்னா ஹீரோயின் பயத்துல கொடுத்த பீஃப் ஸ்டேக்கை நான் சாப்பிட போறேன்னா எனக்கு சுவை தெரிஞ்சது. உண்மையை சொல்லி எனக்கு அவ்வளவு அது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. என்ன செஞ்சாருன்னா எனக்கு தெரியல, ஆனா அது எனக்கு சுவை கொடுத்துச்சு. அதனால இப்ப வரைக்கும் நம்ம இவ்வளவு விருதுதான் நல்லது சொல்லப்போனா. இன்னும் நீ விச்சு பயிற்சியே எடுத்துக்க, இன்னும் நீ ஒரு முழுமையா விச்சாமல்ல. ஆமாங்க நான் ஒத்துக்கிறேன். இப்படிக்கு இவ்வளவு ஒண்ணும் பண்ண வேணாம், விட்டுருங்க இருறேன். வேற ஒரு பிளான் பண்ணி வைக்கிறேன். என்ன பிளானு? அது வந்து சொல்ல சீன்ல ஒரு பெரிய மாளிகை காட்டுறாங்க. நல்ல வேலை இந்த சூரியனை வெளிச்சிட்டு கடைசி வரைக்கும் பார்க்காம போயிருவோம் எனக்கு கவலைப்பட்டேன். இன்னும் என் கழுத்துமா கத்தி சொல்லிட்டு வாக்கு நான் இப்ப என்ன பண்ண போறேன். நீ வேடிக்கை பார்த்துட்டா போதும், சமைக்க தெரிஞ்சாச்சு போ. எஸ் சார் நான் சமைக்க போறேன். இப்போ என்னதான் எனக்கு சமைக்க தெரிஞ்சா கூட நான் ஒன்றும் ஒரு செஃப் இல்லை. அதாவது இப்படிக்கே நான் பார்த்து சமைச்சாகணும்னா இதுதான் என் உயிரே இப்போ இறங்கி இருக்குது. நான் மொத்தக்கு சொல்ல பண்ண என் உயிர் போயிடும். இப்போ டியூக் என்ன சொன்னாலும் நமக்கு காட்டுறாங்க. வெடிச்சோடனே
நீ எனக்கு சமைக்க ஆரம்பிக்கணும் நாளையிலேருந்து. நான் உங்களுக்கு சமைக்கணும் நம்ம ஹீரோயின் கேட்க, நாளைக்கு நீ செய்கிற சமையல் மட்டும் எனக்கு பிடிக்கும்னா நாளைக்கு உனக்கு கொண்டுருவேன், அது ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லி டியூக்கு நினைச்சு நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துக்கலாம். கண்டிப்பாக நான் பார்த்து சமைக்கணும். எனக்கு என் சமையல் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. இங்கே இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இங்கே இருக்கிற எல்லா பொருட்களும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் சுத்தமாக இருக்கிறீங்க. நான் இந்த இடத்துல கூட இவ்வளோ சுத்தமான பொருட்கள் நான் பார்த்தது இல்லை. என்ன ஆனாலும் சரி யாரையும் நான் டிஸ்மாயிண்ட் பண்ண மாட்டேன். என் ஆசைப்படி எல்லா வயிறு மட்டும் சாப்பிட்டுக்காக ரெடி பண்ணி தான் போகிறேன். இப்போ சரி ஆரம்பிக்கலாமான்னு சொல்கிறாரு. இங்கே லூவனா சமைச்சிட்டு இருக்கலாம். நான் இதை சரியாக சமைக்கலாம், லூவனா கதை முடிஞ்சிடும். ஆனால் அதை பற்றி எது கவலைப்படும், லூவனா வேற லெவல் சமைச்சிட்டு இருக்கா. ஒரு வழியா லூவனா சமையல் முடிச்சிட்டான். அப்பா சூப்பராக வந்துருச்சு. லூவனா எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி அதை கொண்டு போயிட்டு இருக்க. அங்கே இருக்கணும் எப்படின்னா வா நான் உனக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போவேன். லூவனா அவன் கூட போயிட்டு இருக்கேன். நல்ல ஸ்மெல் வருது. லூவனா அதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறான். இப்போ நல்ல சாப்பாடு வச்சுக்கிட்டு நான் சாப்பிட முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு ரூமுக்கும் வந்துட்டாங்க. அவன் செஞ்ச சாப்பாடு எடுத்துக்கிட்டு டியூக்கு ரூமுக்கு போக நம்ம டியூக்கு நம்ம லுவானுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. லுவானுக்கு இது கண்டிப்பா அவருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இது கண்டிப்பா பிடிக்கும். ஃப்ரெஷ்ஷான மீட் ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள் வச்சு செஞ்சிருக்கேன். பிடிக்காம இருக்குமா என்ன கொண்டு வந்திருக்கேன்னு நம்ம டியூக் கேட்க, நம்ம லுவானாவும் எடுத்து காட்டேன். அது திறந்து பார்த்தா டியூக்கு அதை பார்த்து இது என்னன்னு கேட்க, ஹீரோயின் என்ன சமைச்சிருக்கானா இதோட பேரு மில்க் மொயின்னு ஒண்ணு. ஹீரோயிங்க ஆமா இதை நான் சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்ல, ஹீரோயிங்கோ அந்த டிஷ் பத்தி இது அப்படி இருக்கோ இப்படி இருக்குன்னு பில்டப் பண்ணிட்டு நம்ம டியூக்கோ இது ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்க. ரோனா யோசிச்சு பாக்குறோம் லைஃபோட ஃபேவரட் ஃபுட் இதான் சொன்னா அவனுக்கு புரிய போயிடல. அதாவது ரோனா என்ன சொல்றான்னா இது என்னோட ஓன் டிஷ், நான் தான் இது கிரியேட் பண்ணேன்னு நம்ம ரோனா போய் சொல்லிட்டு நம்ம டியூ கேட்கறாரு. இந்த மாதிரி நேரத்துல உயிர் காப்பாத்து நேரத்துல இந்த மாதிரி ஓன் டிஷ் கிரியேட் பண்ணிட்டே உனக்கு நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ரோனா யோசிக்கிறான். ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷான மீட் வேக சாஸ் யூஸ் பண்ணி சமைச்சுக்கிற கண்டிப்பா நல்லா இருக்கும். டியூக்கை பார்த்து இதெல்லாம் நீங்க சாப்பிட்டு பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்ட்டு. நம்ம டியூக்கோ ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு, மேபி பாய்சன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல லுவானவோ டியூக் சொன்ன மாதிரி சாப்பிட்டு காட்டேன். ஆஃப்டர் அடுத்த செகண்ட் நம்ம லுவானா வாவ் இது சூப்பரா இருக்கு. டியூக் பார்க்க என்ன பின்னாடி ஒரு ஒளி வீசுது. ஆமா எனக்கு ஒரு சந்தேகம், நீ என்ன 2 குச்சி வச்சு சாப்பிட்டுக்க. லுவானா சொல்றான் இது ஒண்ணு குச்சி இல்ல இது சாப்ஸ்டிக், எப்படி வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும்னு சொல்ல லுவானா யோசிச்சு பார்க்க இது செய்யறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நம்ம லுவானா நினைச்சு பார்த்தோம். மறுபடியும் நம்ம டியூக்கோ சில பாய்சன்ல ஸ்லோவார ஒரு ரியாக்ட் ஆகும், மேமே வெயிட் பண்ணி சாப்பிடறேன்னு சொல்ல போது நம்ம லுவானாவோ இவ்வளவு சுவையான சாப்பாட்டுல யாராவது விஷம் கலப்பாங்களா, சூறு ஆடுக்குள்ள சாப்பிடாங்க இல்லைன்னா டேஸ்ட் இருக்காருன்னு சொல்ல போது சாப்பாட்டு மேல இவ்வளவு மரியாதை வச்சுக்க கண்டிப்பா இப்போ இந்த மாதிரி பண்ற ஆள் இல்ல இவ போருக்கு. நாம ஒன்னும் சண்டைக்கு அவசியம் இல்லை. மட்டும் இல்ல இவ சூறு ஆடுக்குள்ளன்னு சொல்லி இவரே சாப்பிட்டான்னு சாப்பிடலாம். நம்ம சாப்பிட்டு பாப்போம். சாப்பிட ஆரம்பிக்க பார்த்து நம்ம லுவானா பப்ளிக் எக்ஸாமுக்கு ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டுக்கா பாஸ் ஆஃப் ஃபெயிலான்ட்டு நம்ம டியூக்கு சாப்பிட்டு முடிச்சிடாரு. ரியாக்ஷன் பார்த்தா இது என்ன மாதிரி சாப்பாடு, ஒவ்வொரு ஃபிளேவர்ஸோ ஒவ்வொரு டிப்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்படி ஒரு சாப்பாடு நான் லைஃப் சாப்பிட்டதே இல்லை. இப்படி ஒரு சுவை சாப்பிடணும்னு எதிர்பார்க்க கூட இல்லை. அப்படி ரொம்ப டேஸ்டா இருக்குது. டியூக்கு லுவானா பார்த்து சாப்பாடு பரவாயில்ல நல்லா தான் இருக்குது, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல கேட்டு லுவானா ஆச்சரியப்பட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமா பாரு ஐயா நமக்கு ஒன்றும் ஆக போகல நம்ம தப்பிச்சிட்டோம்னு சொல்லி நம்ம டியூ கிட்ட நீங்க இப்படி வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், இந்த சோப்போடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா இன்னும் வேற லெவல் இருக்கணும் அந்த சமையல் பத்தி சொல்லிட்டு இல்லைன்னா கடுப்பாகி டியூக்கு எந்திரிச்சிட்டு 4 வாட்டி பார்த்தா ரொம்ப ஓவரா பண்ற போறது. அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எங்களோட அரசனை எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாங்க, இந்த ராஜ்யத்தை நீ அழிச்சிட்டு ராஜ்யத்தின்னு ஒரு பொருள் நீ எடுத்துக்கலாம் நான் அவங்க தரேன்னு சொல்ல போறான். சொல்றாரு இந்த சின்ன ராஜ்யத்தின்னு எனக்கு பெருசா கிடைக்க போடலான்னு நான் நினைச்சேன், ஆனா இப்போ என் பிளானை நான் மாத்திக்கலாம்னு இருக்க போதான். டியூக் சொல்ற லுவானா ஷாக்கோட பாக்க நான் என்ன கேட்கலான்னு இருக்குன்னா நீதான் இப்ப என்ன சொன்னாரு, ஐயோ இருக்க வாய்ப்பு இல்ல இதை காப்பாத்துங்க கட்ட இல்ல இப்ப நடக்க இதுக்காக வாய்ப்பு இல்ல நம்ம லுவானா புலம்பிட்டு இருக்க. அது டியூக் பார்த்து எதுக்காக இப்ப பண்றேன்னு நம்ம கேட்க எனக்கு ஒரு டவுட், ஒருவேளை நீங்க சொல்றவே நினைச்சுன்னா என் நிலைமை என்ன ஆகும்னு கேட்க வேலையெல்லாம் முடிச்சப்போ நான் என் பேர் தான் உன்னே கூட்டிட்டு போவேன்னு சொல்ல போதான். கேட்டு லுவானா ஷாக்கா என் உயிரை பணிய வச்சு சமைக்கணுமா இப்படியே என் வாழ்க்கை ஓடிடுமா லுவானா புலம்பிட்டு இருக்க. முடிவை நீங்க மாட்ட போறோம்னா நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுமா, அங்க நட முடியோட ஏஞ்சல் மாதிரி ஒரு பிரின்சஸ் நீங்க சூஸ் பண்ணலாம், இல்லையா வெப்ப முடியோட அழகான கண்கள் கொண்ட பிரின்சஸ் நீங்க சூஸ் பண்ணலாம். நம்ம லுவானா டியூக் கிட்ட இந்த விஷயத்தை கேட்டுட்டு இருக்க. நம்ம டியூக்கும் நான் ஒன்னும் அப்படி பார்த்து ஒருத்தர் இல்ல போக இந்த மாதிரி விஷயத்துக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்ல. அப்ப நான் சொல்றது தப்பு, நீங்க மேடம் நீங்க சொல்றது சரி. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு இழுக்க லுவானா வயிற்றுன்னு சவுண்ட் வருது. நானும் மனுஷன் எனக்கும் பசிக்குமே லுவானா சொல்றேன். நம்ம டியூக்கோ அவருக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்து அவளை அடிச்சிடறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் என்னன்னு லுவானா கேட்டு போக டியூக்கு சின்ன வயசுல டேஸ்ட்னு என்ன தெரியாது, இது எதுவுமே டேஸ்ட் இல்லாதப்போ லுவானா செய்யற மட்டும் டேஸ்ட்னா லுவானா விடவாசலாக கூட்டிட்டு போறாங்க. நம்ம லுவானா புலம்பிட்டு இருக்கா. டியூக் சொன்ன ஞாபகம் தான் வந்துகிட்டே இருக்குது, எனக்கு சொந்தமானவன்ட்டு டியூக் சொன்னது அதுதான் நம்ம லுவானா நினைச்சிட்டு இருக்கா. மண்டிக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிறேன் லுவானா புலம்ப. நம்ம லுவானுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, இப்படி
எப்பயாச்சும் இந்த பிரச்சனை நம்ம தப்பிச்சே ஆகணும், அதுக்கு ஏதாவது ஐடியா கண்டுபிடிக்கணும் நம்ம லோனா யோசிச்சுட்டு டைம் தான் சரி இந்த பிரச்சனையை அப்புறமா கூட யோசிக்கலாம், இப்ப அதை விட எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது. என்ன வேலைன்னு பார்த்தா செஞ்சு சாப்பிடணும், அது நம்ம முதல் வேலை சாப்பிட்டதுக்கு அப்புறம் முடி பண்ணலாம். அது சுவையா இருக்கணும், சாப்பாடு சுவையா இருக்கணும், சாப்பாடு சுவையா இருக்கணும், பாட்டு பாடிச்சு ரைஸ் பால் செஞ்சுட்டு இருக்க, அதுக்கு நம்ம சிவப்பு மூடி காணும். இது என்ன சமைக்காம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்க, சோனிகாரியோட மந்திரமானு கேட்டு லோனா மனசு கூட யோசிக்க, நான் சோனிகாரின்னு இவங்களும் நம்பிட்டாங்க போயிருக்குது. நான் என்ன சொன்னாலும் இவர் நம்பிடுறா போயிருக்குது, இவர் என்ன சொல்றது. லோவான ஒண்ணு நீங்களும் பேசாம ட்ரை பண்ணி பாருங்களேன்னு கேட்க, நான் என்னையா நீ சொல்றேன், ஆமா உங்களை தான். அவனும் சும்மா ட்ரை பண்ணி தான் பார்க்கணும்னு சொல்லி அவனும் ட்ரை பண்ணி போகிறான். அவனும் நல்லா வந்து சொல்லி ஒரு அரிசி வண்டியை ரெடி பண்ணி ட்ரை பண்ணிருக்கான், ஆனா அவனால முடியல. பார்த்து லோவான மனசுக்குள்ள பயங்கரமா சிரிச்சோன்னு வெளியே இதுதான் ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல, அவங்களுக்கு எப்படி செய்யணும் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு லோனாவும் பயங்கர எஃபெக்டா போட்டு இந்த அரிசி வந்து ரெடி பண்ணி காட்ட, அவனும் பார்க்க இது இப்படிதான் ரெடி பண்ணணுமா, ரொம்ப சிம்பிளா, இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைன்னு லோவான சொல்லிட்டு இருக்க. நான் உனக்கு ஒரு விஷயம் போடல, இவன் கூட போய் உட்காந்து பேச எனக்கு ஏதோ எனக்கு கொலை பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருதுன்னு சொல்றான். இன்னும் நம்ம டியூக் இங்க பாக்குற மாதிரியே அவனுக்கு ஒரு ஃபீலிங் வருது, கூட போய் பேசினா கண்டிப்பா என் உயிர் குத்து வரதுன்னு தோணுது. ஒரே நம்ம லோனா எல்லாம் ரெடி பண்ணிட்டா அவ்வளவுதான் வேலை முடிச்சு, இப்ப நம்ம சாப்பிடலாம் சொல்லி நம்ம லோனா சாப்பிடுறேன், அது என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்க. நம்ம லோனாவும் ஏன் நீங்களும் சாப்பிடுவாங்களே இது நல்லா இருக்கும்னு சொல்ல, அவன் கொஞ்சம் யோசிக்கிறான் இது சாப்பிடணுமா வேணாம்ட்டு. சரி சாப்பிட்டு பாப்போம்னு சொல்லி ஒரு கறிதான் கடிக்கிறான். ஆச்சரியப்பட்டு என் லைஃப்ல இவ்வளவு சுவையான சாப்பாடு சாப்பிட்டதே இல்ல, நான் என்ன நினைச்சேன் சோனிக்காரங்க எல்லாம் மோசமானவங்க நினைச்சேன், ஆனா இவ அப்படி இல்ல, இவ ரொம்ப நல்லவளா இருக்கான்னு இன்னமும் நம்ம லோனாவும் சோனிக்காரே நினைச்சிட்டு நம்ம லோனா எங்கிட்ட இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, உங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு இது கொடுங்க, எதுக்கு மத்தவங்க கொடுக்கு, நானே பேசாம சாப்பிடலாமே. மறுபடியும் லோனா யாருக்கும் ரெடி பண்ணிட்டுக்கா. அவன் கேட்கறான் இப்ப யாருக்கு ரெடி பண்ணிட்டுக்கன்னு கேட்க, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க, இது என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்களான்னு அவன் கேட்க, அந்த சீன்ல பார்த்தா அவன் பெரிய டோர்ல முன்னாடி நிக்கிறா. உனக்கு எதுக்கு இங்க நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்க போது, ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எங்க இருப்பாங்க, யாராவது உனக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்ல போறான். அதை எனக்கு புரியுது, என்ன எங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு லோனா கேட்க, ப்ளீஸ் நான் கிச்சன்ல கூட தொங்கிக்கிறேன்னு சொல்ல போறது இல்ல, உன எங்க ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்க நமக்கு டியூக் ஒரு ஆர்டர் என்னால மீற முடியாது, அந்த பைத்தியக்காரத்தின் தப்பிச்சு இந்த என் ஃபேமிலி கிட்டே நான் மாட்டிக்கிட்டேன்னு இருக்கவங்க என்ன ஒரு மனுஷியா கூட பார்க்க மாட்டாங்க, நான் எப்படி என்ன பண்றேன்னு எனக்கு ஒன்னும் புரியலையே, சரி பரவாயில்ல என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், காட் அடுத்த லைஃப் வச்சு எனக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் உள்ள போக, அப்பாதான் எனக்கு வேலை முடிச்சது ஒரு சாலான ரைஸ் பால் வச்சு அரசுக்கு மானத்தை வாங்க முடியும்னு நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, ஆனா நான் நேர்லயே பார்த்தோம் என்ன நடந்துக்கிறேன். நம்ம லோனா ரைஸ் பால் கொண்டு போயிருக்காரு, பார்த்தா மத்தவங்களும் யார் போறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் சொல்லி வெறித்தனமா ஓடி போய் லோனா பிடிக்க போக, ரைஸ் பாலுக்கு நியாயமாய் பண்றீங்களா அவன் புலம்பிக்கிட்டே போக, அதனால அவன் ஒருத்தனை கூப்பிட்டு ஏன் உனக்கு என்ன வேலை முடிச்சான்னு கேட்க, ஆமா எனக்கும் வேலை முடிச்சிடு, உனக்கும் ஷிஃப்ட் முடிச்சா இப்பதான் முடிஞ்சிரு, எனக்கு பயங்கரமா பசிக்குது என்ன செய்யணும்னு தெரியல, இப்ப ஒன்னு போய் சாப்பிடணும்னு சொல்ல, உடம்பு சரி என்கிட்ட ஒன்னு இருக்குன்னு சொல்ல போது நம்ம லோவான் செஞ்ச ரைஸ் பால் அவன்கிட்ட கொடுக்குறான். பார்த்து அவனும் இது யார் செஞ்சு சொல்ல போது, பிரைவேட் மேன்ஷன்ல ஒரு பிரின்சஸ் அவ செஞ்சதான்னு சொல்ல போது, அவனும் வாவ் இது நல்ல ஸ்மெல் வருது, பிரின்சஸ் கொஞ்சம் நல்லவங்க பாங்க சொல்ல போறான். அவன் சொல்லிட்டு நேரத்துல ஒரு பெரிய உருவம் வருது, வேற யாருல நம்ம டியூக்கு தான், கொலை வெறியில அவங்கள பார்த்துட்டு பின்னாடி யார் நிக்கிறாங்க, ஐயோ டியூக்கு நீங்களா சொல்லுங்க சார், இவ்வளவு நேரம் இவ்வளவு பேசினீங்களே அது என்னன்னு கொஞ்சம் எனக்கு சொல்றீங்களா, டியூக்கு டெரரா கேட்க, அவங்களோ இல்ல இது பிரின்சஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க இந்த ரைஸ் போல அதை பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம் வேற ஒண்ணு இல்லன்னு சொல்றேன். கதை அப்படி போகிறா நம்ம டியூக் யோசிக்க என்ன நடக்குன்னு பார்த்தா ஓனா கொண்டு ரைஸ் பால் அடிச்சிட்டு இருக்காங்க, இது எனக்கு நான்டா ஃபர்ஸ்ட் தெரியல, நான்டா எங்கிட்ட இருக்கேன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பாக்குற ஓனா அழுகிட்டே எனக்கு உறுப்பருக்கு கூட மிச்சம் வைக்காம இப்படி பண்ணிட்டீங்களே நான் புலம்பிட்டு இருக்கேன். யாரும் சடனா கூப்பிடுறாங்க, யாருன்னு கிரீஸா கூப்பிடுறாங்க, நீ கீழே உட்கார குளிரும் மேல உட்காருன்னு சொல்ல, ஓனாவும் அவங்க சொன்ன மாதிரி மேல உட்கார நம்ம லோனா ஆச்சரியமா பாக்குறான். சுச்சுவேஷனுக்குள்ள இவங்க ரொம்ப தைரியமாவோ அழகாவோ இருக்கிற பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, இதுதான் இந்த மெயின் லீல பவர் நினைக்கிறேன். நம்ம லோனா எதுவும் இருக்கிற அது ஒரு ரைஸ் பால் தான், நல்ல வேற இந்த ரைஸ் பால் நம்ம மறைச்சு வச்சிட்டேன், நாளைக்கு காலையில நம்ம சாப்பிட வச்சுக்கலாம்னு சொல்ல கிரீஸ் லோனா ஒரு ரைஸ் பாலை பாக்குறாங்க, எங்க காமிச்சோன்னா அங்க பாக்குறாங்க. கிரீஸ் இல்ல நான் சும்மா தான் பார்த்தேன் ஒன்னு தப்பாதான் நினைச்சுக்காரு நம்ம சொல்ல, லோனாக்கு புரிஞ்சது இவங்களுக்கு ரொம்ப பசிக்குது, இவங்க மத்தவங்க மாதிரி இப்படி சாப்பிடறதுக்காக சண்டை போடலாம் கூட, இவங்களும் மனுஷங்க தான் இவங்களுக்கு பசிக்கிறதா செய்யும், சரி ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, சிஸ்டர் நீங்க கொஞ்சம் பாக்குறீங்களா என்னாச்சு அப்படின்னு அவங்க கேட்க, லோனா என்னங்க நீங்க வச்சுக்கோங்க சொல்ல, இல்ல வேணாம் இது நீ சாப்பிட வச்சுப்பேன் எனக்கு வேணாம்னு சொல்ல போது, நான் சமைக்க போய் சாப்பிட்டேன் இது நான் காலையில தான் வச்சிருந்தேன் பரவாயில்ல நீங்க சாப்பிட்டுக்குன்னு சொல்ல போறான். உனக்கு பிரச்சனைனா எனக்கு ஒன்னு பிரச்சனை சொல்ல லோனா அந்த கொடுக்க அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ரைஸ் போல ரெண்டா ஓடிச்சு லோவான கொண்டு கொடுத்து என்ன நீ சாப்பிடுறேன்னு சொல்ல, லோனா சொன்னா இல்ல நான் அப்படியே சாப்பிட்டேன் நான் இப்பதான் சொன்னேன்னு சொல்ல, இல்ல எனக்கு தெரியல நீ சாப்பிட்டியா இல்லையான்ட்டு, பரவாயில்ல அது போக நீ என்னோட சிஸ்டர் தான் நீ சாப்பிடுறேன்னு சொல்ல நினைக்கிறேன், அவங்க பார்க்க மட்டும் அழகுதான் குணமும் அழகாரா இருக்குது சொல்லிக்கிட்டே லோவானா அதை சாப்பிடறாங்க. நம்ம டியூக் டோர் ஓபன் பண்ணி வர பார்த்த மற்றவங்க எல்லாமே பயத்துல பார்த்துக்கு என்னன்னா இவன் வந்துருக்கான்ட்டு, டியூக் அவங்கள கண்டுக்காம லோனா பார்த்து வர, லோனா ஷாக்ல வந்து பார்க்க என்னதான் இவன் வந்திருக்கான்ட்டு, டியூக் லோனா பத்தி இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, நீங்க என்னைய கேட்கறீங்க நீங்க என்ன போக சொன்னீங்க இங்க வர சொன்னீங்க அதான் இங்க இருக்கேன்னு சொல்ல போது, ரைஸ் பால பத்தி டியூக் ஒரு லுக் விட்டுட்டு லோனா பார்த்து என் கூட வா அப்படின்னு டியூக் கூப்பிடுறா, லோனா நீங்க என்ன நீங்க இருக்க சொன்னீங்க, நம்ம லோனாவும் சரி ஓகேன்னு சொல்லி எந்திரிச்சு
போற. இக்ரிஸ் குறுக்கால வந்து டியூக்கு முன்னாடி நின்னு, நீ என் தங்கச்சி இப்படி கூட்டிட்டு போக நான் விடமாட்டேன், நினைச்சிட்டு கால நினைச்சிட்டியான்னு சொல்ல, நம்ம டியூக்கு நினைக்கிறேன் நீ செய்ய விடமாட்டியா அப்படின்னு டெரா கேட்கறோட அந்த எபிசோட் ஸ்டார்ட் சோச்சு வந்து அந்த பொண்ணு கூட்டிட்டு போன்னு சொன்னோன்னே ஓகே சார் நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கையை பிடிச்சு வா என் கூட வான்னு சொல்லி போய் என்ன விட்டுருங்க நான் அவ்வளவு கட்டிட்டு இருக்கேன். டியூக்கு நான் அந்த பொண்ணு சொல்ல பக்கத்துல இன்னொரு பொண்ணுக்கு அவ்வளவுதான் சொன்னேன். சோச்சு நம்ம லோனை கீழே தள்ளி விட்டு அந்த நம்ம பிரின்ஸ் எகிரிஸை கூட்டிட்டு போறாங்க. அங்க இருந்து என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு அவளும் அங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். சிஸ்டர் அங்க என்ன விட்டு போகாதீங்க நம்ம லோவான கட்டுற வர நம்ம டியூக்கு இதுக்கப்புறம் என்ன தடுக்க யாரும் இல்லையே போயிருக்குது. சரி ஓகே என்ன அங்க கூட்டிட்டு போன்னு டியூக் கேட்க லோனாவும் நான் எங்க உங்களுக்கு கூட்டிட்டு போகணும் கேட்கறேன். உங்க 2 பேரும் வேற எங்க போவாங்க அங்கதான் போறாங்க சமையல் கட்டு தான். இப்போ உங்களுக்கு என்ன சமைக்கணும்னு நீங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்து ஏதோ ஒண்ணு அதே எனக்கு செஞ்சு கொடுன்னு சொல்ல போகுது. ரைஸ் பாலா கேக்குறீங்க? ரைஸ் பாலா? ஆமா ரைஸ் பால் தான் கேட்கறேன். லோனா மனசுக்குள்ளே நினைக்கலாம், டேய் இந்த ஒரு ரைஸ் பாலுக்காக இன்னைக்கு 12 மணிக்கு நீ எந்திரிச்சு எனக்கு அக்காவை ஜெயில போட்டு என்ன இப்ப செய்ய வைக்கிறியே, ராமங்கத்துக்கு இந்த கட்டி வச்சு அவன் கழுத்திலே கட்டி எரிக்கலாமா அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். வெளியே என்ன சொல்றாங்க, ராத்திரி நான் ரைஸ் பால் செய்ய நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட், அதான் நான் கண்டிப்பா செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு நம்ம டியூக்கு உனக்கு இதை செய்யறதுக்கு ஏதாவது பிரச்சனைக்கான ஒரு மாதிரி கேட்க நம்ம லோனாவும் இதான் வெயிட் பண்ணுங்க செய்யறேன். ஆமா நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா மட்டும் என்ன விட்டுட்டு போறேன், என்னை விட மாட்டியே அழுகிட்டே சமைச்சிட்டுக்க. நம்ம டியூக்கு ஒரு நிமிஷம் நீ மறந்த எனக்கு மட்டும் நீ சமைச்ச போறோம் அப்படின்னு நம்ம டியூக் சொல்லிட்டு லோனாவோ என்ன சொல்ல வரீங்கன்னு நம்ம லோனா கேட்கறப்ப நீ மற்றவங்க யாருக்கு சமைச்சு கொடுக்குவாரு எனக்கு மட்டும் நீ சமைச்சா போறோம், அது போக நீ தேக்க போற நான் எப்போ தூக்கி போட மாட்டேன், அது உனக்கு புரியுதா, நீ சொல்லு நீ இப்ப என்ன பண்ண போறேன்ட்டு எங்களுக்கு சொல்லு. லோனா சொல்றேன் நீங்க இதுக்கப்புறம் எப்போ கூப்பிட்டா நான் சமைக்க ஆரம்பிப்பேன், அதை பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா இப்போ என்ன மட்டும் நீங்க என்ன விடலைன்னா காய்கறி எல்லாம் கறிக்கிறோம் வேஸ்ட் ஆயிரும் நம்ம லோனா சொல்ல. சரி நீ அவசரப்பட அவசியம் இல்லை பொறுமையாக எனக்கு பதில் சொல்லு, ஆனா ஒரு நல்ல முடிவா எனக்கு சொல்லு. டியூக் அந்த இடத்த விட்டு போக நம்ம லோனுக்கு அப்பா விட்டு என் நெஞ்சு விழிய ஒன்று போயிருக்குது அப்படின்னு லோனா புலப்பிட்டு இருக்கேன். சமைச்சு முடிச்சதான் நம்ம லோனா டியூக்கு ஒன்னு சாப்பிட்டுருக்குன்னு சொல்ற விட முழுகிட்டுக்குன்னு சொல்றான். நம்ம சொல்ற மாதிரி லோனாவோ ஏங்க நீங்க இப்படி சாப்பிடாதீங்க, இப்படி சாப்பிட்டு உங்க தொண்டை சிக்கிக்கோ கொஞ்சம் பொறுமையா சாப்பிடுன்னு சொல்ல போது நான் இப்பதான் சாப்பிடுறேன் உன்னை ஏதாவது கண்டுக்கார. அங்க லோவான 7 ரைஸ் பால் செஞ்சா ஒண்ணு விடாம டியூக் சாப்பிட்டு இப்பதான் என் வயிறு கொஞ்சம் லைட்டான மாதிரி இருக்குது. ஏண்டா 7 பேர் சாப்பிடுற ஒரு ஆளா தின்னுட்டு இப்பதான் உங்க வயிறு லைட்டா இருக்கிறாமா. ஆனா ஒரு நல்ல விஷயம் இப்ப என் ரூமுக்கு நான் போகலாம், சாப்பாடு செஞ்சா உங்களுக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, நான் என் ரூமுக்கு போறேன் பாய் அப்படின்னு சொல்லி நம்ம லோவான எஸ்கேப் ஆக டியூக் ஒரே வாட்டில முடியாது. நான் ரூமுக்கு போகணும்னா அப்ப நான் எங்க போகிறது, அங்க தங்கி இருக்கிறேன் அங்க நீ போய் இருன்னு சொல்ல போது நம்ம லோனா யோசிக்கிறேன். நீங்க சொல்றது எனக்கு புரியல, பொண்ணை என்ன ஒரு ரூமுக்கு வர சொன்னேன் புரியுதா, இப்போவாச்சும் புரிஞ்சுதான் சொல்ல போகுது. ஓ நான் டியூக் ரூம்ல தங்க போறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நிமிஷம் நான் டியூக் ரூம்ல தங்க போறேன், நான் இருக்க உங்க ரூம்ல இருக்கணும். உன்னை பார்த்தாவே தெரியுது எந்த இடத்தையும் தப்பிச்சு போறவங்க திறமை சுத்தமா இல்லைன்னு தெரியுது, அதான் நான் நினைச்சேன் உன்னை நானே பாக்குறது தான் சேஃப்டி, அதான் நான் உன்னை பார்க்க போறேன். டேய் அதான் நீயே சொல்லிட்டியே எனக்கு தப்பிக்கிறதுக்கு திறமை இல்லைன்ட்டு, அப்ப ஏன்டா நீ என்ன வாட்ச் பண்ண போற. லோவா நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறேன் கண்டிப்பா ஒரு பெரிய ரூமா இருக்கோ, கண்டிப்பா 2 பேர் தங்குற மாதிரி இடம் இருக்கும், அதாவது அவர் என்ன கூட்டிட்டு போற ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல போனக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகா. என்னது ஒரு டியூக் ரூம்ல ஒரு பெட் தான் வைப்பீங்களா, ஒரு 2 பெட்டுக்கு வைக்க மாட்டீங்களா அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருக்கேன். ஷாக்கோட இப்ப நான் என்ன பண்றதுன்னு ஒரு மாதிரி ரியாக்ஷன் வரேன். டியூக்கும் அங்க ட்ரெஸ் மாட்ட ரெடியா இருக்க போய் டைம்ல லோவானா பாக்கிறத பாத்துக்கிட்டு நம்ம டியூக்கு என்ன இங்க லுக்கு நான் தெரியாம இங்க பாத்து இருக்கமே நான் அங்க பார்க்க மாட்டேன். லோவானா திரும்பிக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி டியூக் பார்த்தோமே அவளுக்கு தோணல இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இப்போ நம்ம டியூக் பாக்குறதுக்கு. லோவானா நம்ம டியூக் பார்த்து நினைக்கிறேன் அவரோட மசல் சூப்பரா வைக்கிற கை கால் எல்லாமே பெர்ஃபெக்ட். நம்ம டியூக் அவ என்ன பண்றான்னு பார்க்க போது திரும்பிட்டு எனக்கு இருக்க சம்பந்தம் இல்லாத மாதிரி பார்க்க சாப்பிட்ற டைம்ல நார்மலா இருக்காது, இந்த நேரத்துல மட்டும் இஞ்சி தின்ன குரங்க மாதிரியே வச்சு ஃபேஸ் வச்சுக்காது. நான் ட்ரெஸ் மாட்டேன் நீயும் ட்ரெஸ் மாத்தணுமா கேட்க போறேன், இல்ல நான் ட்ரெஸ் மாட்டேன்னு சொல்ல. சரி ஓகே நம்ம டியூக்கு செம்ம ஸ்டைலா அங்க உட்காந்துக்க பார்த்து நம்ம லோனா மனசை நினைச்சுக்கிறேன். அவள் ஒரு யூனிஃபார்ம் பார்க்க போது ரொம்ப பயங்கரமா இருக்காரு, இந்த நார்மல் ட்ரெஸ் பார்க்க போறோம் அவ்வளவு பயங்கரமா எனக்கு தெரியல. டியூக்கு கத்திய பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு டெரிஃபிக் ஆரோரா அங்க உட்காந்துக்க வாபஸ் வாங்கிக்கிறேன். இப்போ பயங்கரமா தான் தெரியுது. நம்ம லோனா டியூக்கு பார்த்து கேட்கறாரு நீங்க எப்பயே தூங்க போறீங்க, எப்பயே தூங்க உங்க சே தூக்க வரான்னு கேட்க போது எனக்கு ராத்திரியில ஃபர்ஸ்ட் சரியா தூக்கம் வராது, அதே மாதிரி நான் தூங்கினா கூட எனக்கு அந்த கேர்ஸ் இருக்காது சரியா தூங்க முடியாது. உங்களுக்கு சுத்தமாவே டேஸ்ட் தெரியாதா நம்ம லோனா கேட்க நம்ம டியூ கேட்கறேன் நீ ஒரு சூனிக்காரன் உனக்கு இதை பத்தி தெரியாதான்னு கேட்க போது இல்ல அது என்னோட வேலை இல்ல அதாவது எனக்கு அதை பத்தி சுத்தமா தெரியாது, அதான் சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாமே கேட்கறேன். சுத்தமா டேஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது, எனக்கு டேஸ்ட் தெரியும் ஆனா நீ நினைக்க டேஸ்ட் இல்ல, அது நீங்க சொல்ற புரியல கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா. நான் என்ன சாப்பிட்டாலுமே அது மண்ணு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், ஐ மீன் நான் ஒரு சூப்பு குடிச்சா கூட ஒரு சாக்கடை தண்ணி குடிக்கிற அளவுக்கு எனக்கு டேஸ்ட் தெரியும், அந்த மாதிரி எனக்கு டேஸ்ட் தெரியும். நீங்க சொல்ற வச்சு பார்க்கும்போது சரியாவே நீங்க எந்த சாப்பாடு சாப்பிட மாட்டீங்க போயிருக்குது, ஆனா என்னோட சாப்பாடு மட்டும் உங்களுக்கு டேஸ்ட் தெரியுது, அதாவது நீங்க அப்படி
இப்படி சாப்பிட்டீங்க, உங்களுக்கு இன்னும் சாப்பாடுக்கு மட்டும் டேஸ்ட் தெரிய போயிருக்குது கேட்ட டியூக்கு கடுப்பாய்க்கு வாழை எடுத்து என்ன சமைக்க போறியா தூங்க போகுது அதான் இவ்வளோ கேட்டு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொன்னேன் எனக்கு சாப்பிட வீடு தெரியாது, நான் சும்மா ஜென்ரலாக கேட்டேன். சரி எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறப்ப ஃபர்ஸ்ட் டியூக்கு லுக்கூட அப்படியே பார்க்க நைட் டைம்ல நிலவா காட்டுறாங்க. நம்ம லுவானா ஒரு யோசிச்சுக்கான், ஏன்னா இந்த நாவல் பற்றி அவள் யோசிக்க நாட்டை கைப்பற்றவனே என் கதை ஒன்றும் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன், ஏன்னா அதுதான் எனக்கு கடைசி நாள் ஆகும். அப்படி நான் பொழைச்சா கூட கண்டிப்பா ஜெயில தான் இருப்பேன். ஆனா இப்ப நான் உயிரோட நல்லா சாப்பிட்டுருக்கேன். அது போக தங்குறதுக்கும் நல்ல இடம் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த டியூக்கு தான். டியூக்கு லுவானா பார்த்து என்னென்ன சொன்னா லுவானா நினைச்சு பார்க்க, என் கூட வா, எனக்கு சமைக்கூறு, என் ரூமுக்கு வா அப்படின்னு நம்ம டியூக்கு சொன்னா லுவானா யோசிச்சு பார்க்க, இதெல்லாம் என் டியூக் செய்யறதுக்கு ஒரே காரணம் அவருக்கு சாவண்டா. சாவத்தாதான் எது சாப்பிட்டாலும் அவருக்கு மோசமா தெரியும். ஆனா அவருக்கு நான் செய்ய சமைக்கிற மட்டும் தான் அவருக்கு டேஸ்ட் கொடுக்குது. அப்பனா என்னோட விடிய மாத்திரக்கு எனக்கு ஒரு வழி இருக்குது. தெரிஞ்ச வைக்க அவங்க 2 பேரும் நல்லா தான் இருப்பாங்க, இக்ரிஸும் என்னோட ஆனியும். திடீர்னு சீனை கட்டாயி நம்ம லுவானா யாரையும் வேகமா தேடி ஓடிட்டு இருக்காங்க. ஆனி நீங்க இங்கே ஆக்குறீங்கன்னு சொல்லி வேகமா போய் கட்டி பிடிக்கிறாங்க. நீங்க எங்க போனீங்க, நான் எவ்வளவு பைடம் தெரியுமா? பிரின்சஸ் என்னாச்சு உங்களுக்கு? நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். டியூக் நான் சூனியக்காரன்னு சொல்லி என் டெய்லி சமைக்க வச்சிருந்தான். நான் ரொம்ப பயந்து தெரியுமா? ஒரு கெட்ட கனவு தான் கண்டிருக்கீங்க, பயப்படாதீங்க, நீங்க நான் இருக்கிறேன் உங்களுக்கு. நான் இவ்வளவு தான் கண்டது கனவு தான் போயிருக்கு லோவான நினைச்சிட்டு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஏன் ஆனி இவ்வளவு ஒரு ரஃபா இருக்காங்க? என்ன ஆனிக்கு என்னாச்சு? 6 பேர்ஸ் தான் இருக்காங்க, எப்படி இருக்கணும்? ஏன்னா ஒருவே நீ எண்டிஸ்ட் போயிருக்குது. என்ன எண்டிஸ்ட்னா இவ்வளவு நேரம் இந்த கனவா? அப்பனா இது யாரு? ஆனி இல்லைனா நீ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தாலே தெரியுது, அது வேற யாருல நம்ம தலைவன் டியூக் தான். லுவானா ஷாக்கோட பாக்குறவரை இங்க டியூக் நீ எப்படி இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. பெட்ல இருக்க போற டைம்ல நீ ஏதோ முனைகிட்டு இங்க வந்தேன், திடீர்னு வந்து கட்டி பிடிச்சு செஞ்சு என்னை விட்டு போகாதீங்க நீ தான் எனக்கு புலம்பிட்டேன் ராத்திரி ஃபுல்லா. இதான் நடந்துச்சுன்னு நம்ம டியூக் லுவான்ட்ட சொல்லிட்டு லுவானா பயங்கரமா ஷாக்கோட. அப்ப என்ன நீங்க நான் உங்க பெட்ல பார்த்தேன், நீ எட்டி வரைக்கும் எதுக்கு என்ன பெட்ல படுக்க விட்டீங்க? உண்மையான வீரன் எப்பவுமே பொண்ணுங்களை அடிக்க மாட்டான், அதெல்லாம் நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்ல போறேன். அதெல்லாம் போய் சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என் கையை வெட்டணுமா காலை வெட்டணுமா எங்கிட்டே ஆப்ஷன் கேட்டுங்க. நீங்க இந்த 4வது எபிசோட்ல நீங்க இப்படி சொன்னீங்கன்னா நாங்க நம்பிடுவோமா? ஆமா நீ சொல்ற ஒரு கருத்து தான், நீ தெரிஞ்ச பொண்ணியும் தெரியாம அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா இப்ப செஞ்சதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தே அப்படின்ட்டு டியூக் கட்டி வர லுவான் பேசிட்டு லுவானா ஷாக் வர இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம டியூக்கோட காலில் விழுந்து சாரி தெரியாம பண்ணிட்டேன், நீங்க இருக்கு என்ன சொன்னாங்க நான் சொல்றீங்க நான் செய்வேன், என்ன தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க லுவானா கெஞ்சிட்டு டியூக்கு கட்டி ஒரு செகண்ட் எடுத்து பார்த்துக்கிட்டு அதே வேகத்தை உள்ள வச்சுக்கிட்டு நம்ம டியூக் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு பசிக்குது, இப்ப நீ என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க மேடம் கேட்டு லுவானா ஒரு செகண்ட் நிக்காம நான் உங்களுக்கு சமைக்க போறேன்னு சொல்லி வேகமா ஆளை விட்டா சரின்னு சொல்லிட்டு சமையல் கட்டுக்கு போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்ம லுவானா. இப்ப நான் சமைக்கிறத மட்டும் அந்த ஆளுக்கு சுத்தமா பிடிக்கல, போகிறது என் கை மட்டும் போகாது மட்டும் எனக்கு தோணுது. இப்படியே சொல்லி விட்டுட்டேன்னா ஃபர்ஸ்ட் உன் விரல போயிடும். ஏண்டி உனக்கு தூக்கத்துல இருக்கிற வியாதி இருக்கு, அப்பெல்லாம் நீ அந்த இடத்துல தூங்கலாமா? அதான் அந்த இடத்துல தூங்க லுவானா உனக்கு ஆப்பு யார் வைக்கணும், உனக்கு நீ ஆப்பு வச்சுக்க. சே அப்படிதான் நினைக்க கூடாது, நம்ம சமைக்கிறது மட்டும் வேலை போகணும், அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி நம்ம லுவானா சமைக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனாலும் இருக்கலாம் காரணம் அந்த ஆளு தான், அந்த ஆளு இருக்கு அவன் ரூம்ல தங்க வைக்கணும். நான் 7 என் ரூம் படுத்து இவ்வளவு பிரச்சனை வந்துக்குமா? இப்படியே புலம்பிட்டுனா பொழப்பாகாது, சீக்கிரம் சமைக்க ஆரம்பிச்சோடனே நம்ம லுவானா வேற லெவலில் சமைச்சிட்டு இருக்கா. ஆமா அந்த உலகத்தை இப்படி அவன் இருக்குது. சரி ஓகே ஒரு வரையும் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சரி இப்போ ஓகே வெங்காய சூப் ரெடி பண்ணா மட்டும் வேலை முடிஞ்சது. நீ சமைச்சு முடிச்சுட்டேன் சீக்கிரமா வா, நம்ம ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டோம் இந்த சோச்ச சொல்லிட்டு இருக்க. நம்ம லுவானாவும் ஒரு நிமிஷம் இந்த சூப்பு மட்டும் ரெடி பண்ணும், அவ்வளவுதான் வேலை முடிச்சிடும், நானே வந்துடுறேன். நான் அதுக்கு சொல்ல வரல, என்னாச்சு தெரியல டியூக் அவர் கட்டி ஷாப் பண்ணிட்டு அதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். இது கேட்டு லுவானா சாப்பாடு ரெடி பண்ணி அவ கொண்டு போயிட்டு இருக்கா. லுவானா நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஒரு பொறுமையா இருந்தா சூப்பர் மெனுன்னு எடுத்துக்கலாம், ஆனா இந்த சாப்பாடு மட்டும் அவர் கோவத்துக்கு தணிக்கல, அவ்வளவுதான் என் கதை முடிச்சுது. நம்ம டியூக் ரூம்ல இருந்து அப்படியே தடுக்க எனக்கு என்ன டேச்சா ஒரு ஃபீலிங் மாதிரியே இருக்குது. சரி ஓகே தலைவன் டியூக் வேற லெவல் ரெடியாகி அங்க நின்னுதுக்க. நம்ம லுவானாவோ வேற லெவல்ல இருக்காப்பா. அங்க என்ன என் மூஞ்சி எழுதி விட்டுக்கா, சீக்கிரம் கொண்டு வா. கொண்டு வரேன். லுவானா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டுக்கா. நம்ம லுவானா சமைச்சதான் மீட் லவ் உருளைக்கிழங்கோ சேர்த்து சாப்பிட போது சூப்பரா போயிட்டு இன்னாங்க சாப்பிடுங்க அப்படி சொல்லி நம்ம டியூக்கு கிட்ட தட்டு கொடுக்க. டியூக்கோ சரி நீ உட்காரு. நான் இருக்கேன் இங்க உட்காரணும், இங்கதான் நீ உட்காரணும்னு சொல்றக்கோ நீ இங்க உட்கார்னே ஆகணும்னு சொல்றக்கோ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. நான் சொல்ற புரியுதா? கேட்டு லுவானா வேற வழி இல்லாம அங்க உட்கார டியூக்கோ சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. லுவானா பார்த்து என்ன நீ இன்னும் சாப்பிடலையா கேட்க. சாப்பிட ஆரம்பிச்சு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிற லுவானா யோசிக்கிறான், அம்மா இது என்ன பாய்சன் இருக்கிறான்னு சொல்லி சாப்பிட சொல்றாரா? ஆனா இதுதான் அவர் ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சாரு, அப்ப இருக்கு என்கிட்ட சொல்றாரு. சரி என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு என் தலையே ஊறினாலும் சரி, இப்போ இருக்கிற சாப்பாடு நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட போய் சொல்லி நம்ம லுவானா அதை சாப்பிட ஆரம்பிக்க. அதை சாப்பிட்ட லுவானா ஷாக் ஓட இது ரொம்ப சூப்பரா இருக்குது. சிக்கன் பிரெட் பூரா சாஃப்டா இருக்குது, அதை மிக்ஸ் பண்ணி தக்காளி சாஸ் வேற லெவல் இருக்குது. இது கூட இந்த உலக சாப்பிட போது வேற லெவல் இருக்குது. நான் ஏதோ சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் இப்பதான். சரி கண்டிப்பா இது அவருக்கு பிடிச்சிக்கும், அப்பயே அவர் சாப்பிட
சாப்பிட்டா இல்லையான்னு லோவானா எட்டி பார்க்க நம்ம டியூக்கு தொட்டு மின்னிக்கிட்டு இருக்குது. இதுக்கு இதை பார்த்து ஷாக்கான லோவானா நீங்க அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? ஆமா, நீ உருளைக்கிழங்கு சேலத்தையும் சாப்பிட்டேன், அப்பவே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். 5 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இவரு என்ன ஒரே ஆளை தின்ட்டாரு? சத்தியமா என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என் லஞ்சை நான் ஃபினிஷ் பண்ணிட்டு போ ஒரு வழியா. லார்ட், நான் செஞ்ச சமையல் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா? பரவாயில்ல, சாப்பிட்ற மாதிரி நல்லா தான் இருந்துச்சு, ஒன்னும் குறை சொல்றதா இல்ல. நம்ம டியூக்கும் நீ நேற்று செஞ்ச விஷயத்த நான் மறந்துடுறேன் கேட்டு லோவானா. அப்போ இருக்கப்போ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம லோவானா சந்தோஷப்பட்டுக்க அடுத்த செகண்ட் டியூக்கும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஒருவேளை உன் கையை வெட்டிட்டா இன்னமே சமைக்க முடியுதான்னு கேட்டு லோவானா ஷாக்கோட டியூக்கு கிட்ட தயவு செஞ்சு மன்னிச்சுங்கன்னு கேட்டுக்க. டியூக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம முடிச்சுட்டுக்க. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லைண்ணா, அதுக்கு என்ன இப்படி வச்சத சொல்லுவியா? லோவானா குட்டி பயந்துச்சு பாத்தீங்களா? அப்பாரா இருக்கப்ப எந்த பிரச்சனையும் நம்ம நினைக்க நேரத்துல நம்ம நினைக்கிற எங்க நடக்கும் சீரியஸ்ல நம்ம நினைக்கிற என்ன நடந்திருக்குது. நம்ம டியூ கை நீட்டி தீக்க கணக்கு மட்டும் இன்னும் பாக்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு லோவானா பார்த்து அவளை கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல சில கைகள் வந்து நம்ம லோவானா கை பிடிக்குது. லோவானா ஷாக்கோட டியூக்கை பார்த்து தயவுசெய்து விட்டுருங்க கேட்க டியூக்கு ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு அப்படியே திரும்பி இருக்கு எனக்கு என்ன சம்பந்தமாயி திரும்ப லோவானா பார்த்து இந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஷாக்கோட பார்க்க ஐயோ இப்ப என்ன நடக்க போது தெரியாம லோவானா பயத்துல இருக்க மேய்ச்சி நம்ம லோவானா கூட்டிட்டு போய் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சு அங்க கதவு போட்டு வைக்கிறாங்க. லோனாக்கு என்னாச்சுன்னு பார்த்தா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாணவர்ல கடைசி வரைக்கும் நான் இருக்காரு. லோனாவை என்ன பண்றாங்கன்னா குளிப்பாட்டி விட்டுட்டு இருக்காங்க. லோனா மனசுக்குள்ள என்ன நினைக்கிறா தெரியுமா? வேற என்ன விசாரிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஏதாவது பண்றாங்களோ. லோவான பாட்டு ரியாக்ஷன் பாட்டு இப்ப பொண்ணு என்ன தயவுசெய்து மன்னிச்சுங்க. ஆமா நீங்க ஏதாவது குழப்பமா இப்ப இருக்கிறீங்களா? இல்ல என்ன குளிச்சுட்டே நான் ட்ரெஸ் மட்டும் தான் மாற்ற சொன்னது, வேற ஒண்ணும் இல்ல. அங்க இருக்க இன்னொரு பொண்ணும் டியூக்கு ஒரு ரூம்ல நீங்க ஒரு நாள் ஃபுல்லா ஸ்டே பண்ணிக்கிங்க, யாராவது உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டாரு கேட்டு லோவான ஷாக்கோட நீங்க நினைக்கிற மாதிரி அங்க ஒண்ணு நடக்கலாம்னு சொல்லி அவங்க கிட்ட லோவானா பேசிட்டு இருக்க. லோவானா கைப்பிடிச்சு கவலைப்படாங்க, உங்க கையை நான் நெயில் பாலிஷ் போட்டு அழகாக்கிறேன். ஐயோ இவங்களுக்கு நான் சொல்ற சுத்தமா புரிய மாட்டிக்கிறே கட்ட. நம்ம லோவானா கட்டுறாங்க ஃபர்ஸ்ட் எண்டுக்கு இப்ப இருக்க லோவானா கட்டுறாங்க. அதுமே இப்ப அப்ப ட்ரெஸ்க்கு இப்ப இருக்க ட்ரெஸ்க்கு கம்பேர் பண்றாங்க. அப்பா இப்பதான் நம்ம லோவானா பார்க்க பிரின்சஸ் மாதிரியே இருக்குதா என்ன சொன்னமோ அதே தான் டியூக்கு இப்போ சொல்றாரு. அதான் நீ பிரின்சஸ் மாதிரியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டியூ கலாய்க்கிற மாதிரி முன்னேதான் உங்க கை மட்டும் சுத்தமாக்கோ உங்க ட்ரெஸ்ஸும் நீயும் அழுக்காதான் இருப்ப, இப்பதான் பரவாயில்ல. நீங்க என்ன சொல்றீங்க? நானும் இந்த ட்ரெஸ் பார்க்க அழகாதான் இருக்கிறேன். எனக்கு நீ அந்த கோட்டையில அடைப்பதற்கு கூட ஒரு வேலைக்காரிக்கு ட்ரெஸ் மேல கூட எனக்கு இல்லை. ஆனா இப்ப பரவாயில்ல போக இந்த ட்ரெஸ் கொடுத்ததுக்கு அவருக்கு நான் கண்டிப்பா டைம் சொல்லியே ஆகணும்னு சொல்லி நம்ம லோவானா டியூக்கை பத்தி டைம் சொல்லாமேன்னு பார்க்க லோவானா டியூக்கு ஒரு அழகு பார்த்து மெய் மறந்து நிக்க என்னாச்சு என்ன ஒரு மாதிரி பார்க்கல. இல்ல ஒண்ணு இல்ல நம்ம டியூக்கு லோவானா தொட வர லோவானா ஷாக்கோட இது என்ன பண்றீங்க இப்போ? இன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, வெறும் லோவானா தலையில ஒரு இலைய மட்டும் எடுத்துக்காரு. லார்ட் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி சோஜர் நிக்க. டியூக்கோ என்ன விஷயம்? லோவானா அதை பார்த்து கொஞ்சம் எம்பாரஸா அந்த சோஜரும் இருக்கிற அந்த பிரின்சஸ் உங்களை பார்க்கணுமா? உங்க சொல்ற வச்சு பார்க்கறது இங்கிலீஷா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். லோவானா சொன்ன மாதிரியே அது நம்ம டியூக்கை பார்க்க சொல்லிக்கிறா. ஏன்னா நான் இங்க வரணும்னு கேட்கவே இல்லையா? அப்ப ஏன்னா என்ன இங்க வர வச்சு உங்ககிட்ட தானே பேசணும், எங்கிட்ட பேசணும்னு சொல்லவே இல்லையா? அது போக இந்த ட்ரெஸ் போட்டு இங்க வர வச்சுக்கிறீங்களா? நம்ம டியூக்கு எதுக்காக நீ என்ன கூப்பிட்ட? இங்கிலீஷ் நீ என்ன அடைச்ச வச்சிருந்து எதுவுமே என்ன பண்ணல, அதே மாதிரி நீயும் என்ன பார்க்க வரல. புரிஞ்சுக்க முடியல உன் பிளான் என்னன்ட்டு. நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லு. நீங்க என்ன அடைச்சு வச்சிருக்க முடியுமா? ஏதோ ஒண்ணு பண்ண பாக்குறேன், அது எவ்வளோ நான் நடக்க வர மாட்டேன். இந்த இடத்துல நான் எத்தனை நாள் இருந்தாலும் சரி என்னோட மனு வலிமையை உன்னால என்னைக்குமே உடைக்க முடியாது. இதுதான் கேட்ட டியூக்கு உன் மனு வலிமையை பார்த்து பத்திரமா பூட்டி வச்சுக்கோ இன்னும் கலாய்க்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. கேட்டு 2 பேரும் ஷாக்ல முடிக்கிறாங்க. லோவானா இது எவ்வளவு போய் எமோஷன் டேலாக்கு, இது போய் இப்ப கலாச்சிட்டு இருக்கா? ஏய் நீ என்ன சொல்ல வர? நான் இங்க இருக்க டைம் வேஸ்ட்னு சொல்ல வரேன். சொல்றதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி என் சோச்சத்தை நின்று கேட்க சொல்றேன். இந்த விஷயத்துல அதை பேசுனா அவங்க கிட்ட பேசு, எங்கிட்ட நீ ஒன்னு கூப்பிடாரு இந்த மாதிரி மொக்க விஷயத்துக்குறா. நம்ம கிரிஸ் நம்ம லோவான ட்ரெஸ் பிடிச்சு லோவானா பார்த்து நீ நல்லா இருக்கிறியா டியூக்கு ஏதாச்சும் ஒன்று பண்றானா கிரிஸ் அக்கறையா கேட்க. லோவானா இருக்கு பிரச்சனை, நான் ரொம்ப நல்லா தான் இருக்கிறேன். லோவானா மனசுக்குள்ளதான், ஆனா நீங்க நல்லா இல்லையே, அது எப்படி நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணிட்டு டியூக்கு இந்த இடப்பாட்டி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, சீக்கிரம் வண்டியா இல்லையா? லோவானா நான் வர ஒரே நிமிஷம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அங்க போற வேகமா போறேன். கிரிசோ லோவானா நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் கேட்கற நேரமே லோவானா இல்ல அவனும் வேகமா போயிட்டு இருக்கிறா. லோவானா மனசுக்குள்ள நினைச்சுக்கா அக்கா கொஞ்சம் பொறுத்துக்கோ எல்லாம் நான் சரி பண்ணி. லூக்கு லோவானா பத்தியே உனக்குதான் சுத்தமா சுய அறிவுன்னு தெரியல, இந்த மாதிரி இடத்துல தனியா போகலாமா? நான் மனுஷங்க நீங்க நான் கூட வரேன் இந்த விளக்கு பிடிச்சுக்கோன்னு சொல்லி லோவான்ட்டு விளக்கு கொடுத்து நம்ம டியூக் நடந்துட்டு இருக்காரு. இப்போ நடந்து போயிட்டு இருக்கேன். நம்ம லோவானா டியூக்கை பத்தி கேட்கறான். ஆமா ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே சாப்பாடு கொடுப்பீங்களா? அதுக்கு நம்ம டியூக்கோ ஆமா சாக போறவங்களுக்கு சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னு என்ன கேட்டு லோவானா ஷாக்கோனா அவங்களுக்கு உயிரோருக்கு வாய்ப்பு இல்லையான்னு டியூக்கிட்ட கேட்க. நம்ம டியூக்கோ அவங்க உயிரோருக்கு தகுதி இல்லாதவங்க. இப்போ உனக்கு என்னாச்சு? இப்ப அதிகமா இப்ப கேள்வி கேட்டே வந்துட்டு இப்போ டியூக்கு லோவானா பாட்டு கேட்க. லோவானா அம்மா இப்ப உங்களுக்கு பசிக்கிறா கேட்கறோம். இங்கேயே இந்த எபிசோட முடிக்கிறோம். எபிசோட் ஸ்டார்டிங் லோவானா காட்டுங்க. இங்க தேர்க்கிற பொருள் வச்சு சூர்யா சமைக்கணும். என்னாச்சு அந்த ஒரு இடம் மட்டும் இவ்வளவு இருட்டா இருக்குது? நான் செய்ய சாப்பாடு சாதாரணமாக சூப்பரா இருக்கணும், ஏன்னா இதான் எனக்கு இருக்க கடைசி வாய்ப்பு. லோவானாக்கு இவ்வளவு சுவையான சாப்பாடு ரெடி பண்ணணும்னு ஆசைப்படுறானா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. என்னாச்சு உனக்கு
இப்போ பசிக்கலையா? என்ன சொல்ல வரேன்னா இப்போ மணி ஆயிடுச்சு, சாப்பாடு டைம் ஆயிடுச்சு. வழக்கமே நான் என்ன சமைக்க போறேன், இதை உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? எனக்கு சமைக்கிறது பிரச்சனை இல்லை, உனக்கு சமைக்கிறதுனா அதான் எனக்கு கொஞ்சம் எரிச்சலா இருக்குது. அறிவுங்க, நான் இப்ப என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, நான் செய்யற சாப்பாடு மட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வேலை செய்யறவங்க மெய்ட்ஸ்க்கு வேலை செய்யறவங்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுங்க, ஓகேவா? ஐயோ கொஞ்சம் அவசரப்பட்டு ஓட பேசிட்டுமோ, எனக்கு கொஞ்சம் மன்னிச்சுங்க. ஐயோ இவன் பாக்குறேன்னு என்ன செய்ய போறேன்னு எனக்கு பயமா. லுவானா என்ன தைரியத்தானே நீ அவர்கிட்ட டீலிங் பேசுறேன்? ஒருவேளை ஒன்னையும் அக்கா மாதிரியே ஜெயில் போட்டு என்ன பண்ண போறேன்? நம்ம டியூக்கோ ஆமா இருக்காங்க இந்த விஷயம் கேட்கறேன். நீங்க கேட்கறது எனக்கு புரியும். சம்பந்தமே இல்லாம இருக்கு, நீ பேட பேசிட்டு நீ என்ன சொன்னாலும் அவங்க தோட்டு போன ராஜ்யை சேர்ந்தவங்க, அதுதான் அவங்களுக்கு அந்த ஒரு நிலைமை. மீன் எல்லாரும் இல்லைனா கூட சில பேர்த்தால கண்டிப்பா வெட்டரா போறாங்க, அப்படி இல்லைனாலுமே சில பேர் சாப்பிடாம சாகரா போறாங்க. ஆனாலும் எனக்கு ஒரு விஷயம் புரியல. கேள்விப்பட்ட வரைக்கும் நீ ஒரு கைவெறு பெற்ற பிரின்சஸ் தான். கேட்டுலுவா ஷாக்ல பாக்க மீன் உனக்கு ஒரு ஆளா கூட அவங்க மடிக்கல, அவங்களுக்காக நீ ஏன் இப்ப பண்றமா? நீங்க சொன்னதும் சரிதான். இமீன் நான் பிறந்திருந்து தனியா தான் இருந்தேன். இமீன் என் அப்பா முக கூட எனக்கு ஞாபகம் இல்லை. இன்னும் என்னோட சிஸ்டர்ஸ்க்கு நான் இருக்கிற விஷயம் கூட தெரியாதுதான். ஆனா லூனா அதுக்கு என்ன சொல்றா? மீன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்து அவங்க சாப்பிடாம இருந்தா உங்களுக்கு அது கஷ்டமா இருக்காதா? லூனா இப்படி பேசினதை பார்த்து டியூக் ஷாக்ல பாக்க நான் இன்னொன்னு சொல்றான், நாளைக்கு என் தலையை வெட்டணும்னு நினைச்சா கூட நல்ல சாப்பாடு சாப்பிட்டு திருப்தியா நான் சாகிறதுக்கு ரெடி தான். கேட்டு டியூக்கு இவ்வளவு திருத்த முடியாது, சரி நான் ஒத்துக்கிறேன், எனக்கு நல்ல சாப்பாடு நான் கொடுக்குமே, ஏதோ சாப்பிட்ற மாதிரி ஒரு சாப்பாடு கொடுக்குறேன். ஓனாவோ இதுவும் ஓகே, பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரு கண்டிஷன், சொன்ன மாதிரி இந்த சாப்பாடு நல்லா இருக்கணும். மீன் நானா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். என் வாயில அந்த வார்த்தை வர வச்சுட்டுனா நீ சொன்ன மாதிரி நான் செய்யறேன். லோனா தலையிலன்னு தண்ணி கூட கொடுக்கலாம், ஆனா டியூக்கு வாயிலிருந்து நல்லா இருக்குன்னு வார்த்தை வர வைக்க முடியாது. ஓ அப்படியே சொல்றீங்க, ஆனா நான் வர வச்சு காட்டுறேன். சவாலை ஏத்துக்கிட்டு லுவானவ சமைக்க ஆரம்பிச்சிட்டான். முதல்ல லுவான சிக்கனை வெட்ட ஆரம்பிக்கிறா, அதை வெட்டி பாலில் ஊற வைக்கிறா. அதை ஊற வச்சதுக்கு அப்புறம் சில மசாலா பொருட்களை வச்சு மாவு மிக்ஸ் பண்ணி ரெடியா வச்சுட்டா. அடுத்தது நம்ம லுவானா என்ன பண்ண போறான்னா ஊற்றி அது கொதிக்க வைக்கிறா. லுவானா நினைக்கிறேன் இந்த உலகத்தை எண்ணெய் ரொம்ப காஸ்ட்லி, இதுதான் யூஸ் பண்ணுவாங்க, ஆனா நான் இப்ப டியூக் இடத்துல இருக்கிறேன், நான் எவ்வளவு வேணா யூஸ் பண்ணலாம். ரெடி பண்ணி சிக்கனை அந்த எண்ணெய்க்குள்ள பொரிக்கிறா, ஒரு வாட்டி பொரிக்கிறா, அப்புறம் ரெண்டாவது முறை திருப்பி அதிகமாக பொரிக்கிறா. அந்த பொரிச்சிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வரும். லுவானா வேற லெவல் சமைச்சிட்டு சீன் கட் பண்ணி நம்ம டியூக்கரா கட்டாங்க. அவளுக்கு என்ன ஒரு தைரியம், இங்க இருக்கிற வேலையை ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இந்த சாப்பாடை வச்சுக்கிட்டு இப்ப ஒரு பேரத்தை பேசுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. லுவானா என்ன சொன்னான்னு நினைச்சு பார்க்க மெம்பர்ஸ்க்கும் இந்த மேட்ஸுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கீங்களா? எனக்கு என்ன சந்தேகம்னா அவங்களை இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமான்ட்டு. இவளுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? அந்த சாப்பாட்டு மேல இருக்க தைரியத்தை தானே. அவ என்கிட்ட இந்த மாதிரி பேர பேச போய் எனக்கு முதல் சிரிப்பா தான் இருந்துச்சு. ஆனா இந்த இவ்வளவு பெரிய விஷயத்த நான் இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்கிட்டேன்னு எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. வேலையை கிட்டத்தட்ட முடிய போறது. தலை வலிக்குது. இதே விஷயத்த வேற யாச்சும் என்கிட்ட இந்த மாதிரி பேசினாங்கன்னா அவங்க நாக்க விட்டு இருப்பேன். அவ சொன்ன அந்த சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு இப்படிதான் நான் பண்ணிட்டு திருப்பி அந்த சூனியக்காரிக்கு அவ செய்யற சாப்பாடு மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் அவளை இங்க சாப்பாடு கொண்டு போறத நிறுத்தணும். நான் உள்ள வரலாமா? சரி வா, ஏதாவது சொல்லி வாயும்னா அதுக்குள்ளேயே வந்துட்டால என்ன மனுஷங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இதோ நான் வந்துட்டேன். இந்த நாளுக்கான இந்த டிஷ் என்னன்னு தெரியுமா? ஃப்ரைடு சிக்கனும் ஒரு கூலிங்கான பீரும். ஆமா இது என்ன சிக்கன்? ஒரு முறை பொரிச்சா அது சிக்கன், முறை என்னன்னு பொரிச்சா அது ஃப்ரை சிக்கன். இந்த பீரும் இந்த ஃப்ரை சிக்கன் சேர்ப்பேன் சிமிக்கன்னு சொல்லுவாங்க. இந்த காம்பினேஷன் மட்டும் நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க, வேற எதுவும் நீங்க சாப்பிட மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். எனக்கு பீர் குடிக்கிற பழக்கம் இல்லை, நான் ஒயினை மட்டும் தான் குடிப்பேன். அதாவது இந்த பீரை தூக்கி போய் நான் சிக்கன் வேணா சாப்பிட்டு பாக்குறேன். இந்த காம்பினேஷன் சாப்பிட்டா மட்டும் சூப்பரா இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா நான் நினைக்க என்ன செய்ய விட்டுக்கா. சரி என்னதான் எப்படி இருக்குன்னு நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன்னு சொல்லி நம்ம டியூக்கா ட்ரை பண்ணி விட்டுக்காது. லோவா நான் நினைக்கிறேன் இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா? அது சாப்பிட்டுக்கு அப்புறம் டியூக்கு ஏதோ வேற ஒரு இடத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். என்ன ஏதோ நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன், கோதுமை தோத்த மாதிரி இருக்குது. அங்க இருக்க கோதுமை கூட அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டியூக் அதை சாப்பிட்டு மெயின் மருந்து இருக்காரு, அது காட்டுறக்கா நம்ம சீன் காட்டுறாங்க. டியூக் லுவானா பட்டு பேர் என்ன? ஓ இது என்ன கேக்குறீங்களா? இதுதான் ஃப்ரைடு சிக்கன். சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதானே? ஒன்னு 20 பேர் கேட்கறேன், நான் இன்னொரு பேர் என்னன்னு கேட்டேன். கேட்டு லுவானா ஷாக் ஆகி என்ன இன்னொரு பேர் கேட்கறீங்களா? ரெண்டே புரியுது அந்த சாப்பாடு எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் டைம் டியூக் கிட்ட என் பேர் லுவானா சொல்ல கேட்ட டியூக்கோ அதான் உன் பேரா? கேட்டு லுவானா என்னன்னு சொல்ல தெரியாம முழிக்க நீ சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் செஞ்சதேன் என்னையே செய்ய வச்சுட்டு நீ சொல்றவரை சீன் கட் பண்ணி அந்த கிண்டத்துல அடைச்சு வச்சுக்கோங்க. மேட்ஸ் ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அடைச்சு வச்சுக்க இடத்துல காட்டுறாங்க. ரூமர்ஸ் பரவிட்டு பிரின்சஸ் மாதிரி தெரியுமா? என்ன அந்த கைவர பத்தி பிரின்சஸ் நானும் கேள்விப்பட்டேன். தூக்குற ரூம்ல தங்கி உயிரோட இருந்தா, அது போக அவங்க ஒன்னாரா படுத்த விஷயமும் கேள்விப்பட்டேன். ஐ மீன் டியூக் மத்த பிரின்சஸ் கண்டக்கு கூட இல்ல, இருக்கிற அழகான பிரின்சஸ் தான் இங்கிருந்து கூட அவருக்கு சிறைச்சாரி தான் அடைச்சு வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய ரூமர்ஸ் இங்க பரவிட்டு இருக்குது. வந்து சோஜரி எல்லாத்துக்கும் அங்க சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தேன் அரசனும் அரசியோ ஒரு ஷாக்ல பாக்காங்க. என்ன நமக்கு திடீர்னு சாப்பாடு கொடுக்காங்க? சாப்பாடு கொடுத்த அந்த சோஜரோ இதுக்கப்புறம் 2 வேளைக்கு உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் நினைச்சு டியூக்கு நன்றி சொல்லுங்க. டியூக் நம்ம ஜெயில வச்சு கொள்ளணும்னு நினைச்சான், அப்ப இருக்கு அவன் இப்ப நமக்கு சாப்பாடு கொடுக்குறான். எனக்கு புரியல. சில ரூமர்ஸ் கேள்விப்பட்டேன். பொண்ணு நம்ம அந்த கோட்டையில கூட அடைச்சு வச்சிருந்தோமே, அந்த பொண்ணு தான் இப்ப டியூக் பக்கத்துல இருக்கான்னு ரூமர்ஸ் கேள்விப்பட்டேன். நான் சுத்தமா நம்ப முடியல. நம்ம பொண்ணான இங்கிருந்து கூட ஜெயில தான் இருக்கிறான், ஆனா அவ டியூக் பக்கத்துல இருக்கா, எனக்கு சுத்தமா நம்ப முடியல. ஒரு வேலை அவ டியூக் பக்கத்துல உண்மையா இருந்தானா அப்ப அவளை வச்சு செய்ய வேலை நிறைய இருக்குது. நம்ம குயின் வில்லத்தனமா சொல்லிட்டு பத்தி ஒண்ணு தெரியாம லுவானாவோ சந்தோஷமா டியூக் பக்கத்துல நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சிட்டீங்களா? நம்ம டியூக் நான் உங்ககிட்ட பல
மலமலை சொல்லிட்டு திருப்பி இந்த விஷயத்தை கேட்காது. மரமண்டிக்கு ஒன்றும் ஏறாடா நான் சொல்றது. போனாவோ இல்லை நான் கொஞ்சம் சந்தோஷத்தை கேட்டுட்டேன். நான் சொன்ன மாதிரி எங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா அந்த சந்தோஷத்துல போய் பேசிட்டேன். இதுக்கப்புறம் எங்க சிஸ்டரும் பசியிருக்க மாட்டாங்க. நான் டியூக்கு பார்த்து நான் செஞ்ச சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு இப்போ வரைக்கும் நீங்க வாய் தந்து சொல்லல. ஒருவேளை சொல்றதுக்கு ரொம்ப கூசமாச்சுன்னா ஒண்ணு விட்டுருங்க, நானும் கேட்கல. அதுக்கு நம்ம டியூக்கோ நீ செஞ்ச இந்த பெசல் சிக்கனுக்கு உனக்கு நான் பாராட்டு விழா நடத்தணுமா, வேணா என் வாழை வச்சு உனக்கு பாராட்டு விழா நடத்தட்டுமா? இல்ல நான் அப்படி சொல்ல வரல. சரி நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஃப்ரைடு சிக்கன் சூப்பரா இருக்கும், ஆனா இதை விட சூப்பரான சிக்கனை ரெடி பண்ண முடியும். என்ன இதை விட சூப்பரான சிக்கன் ரெடி பண்ண முடியுமா? நீ சொல்றது எனக்கு ஒன்னும் புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லு. சொல்றேன் அது ஸ்பைசி சிக்கன், அது சூப்பரா இருக்கும் டேஸ்ட். இது விட டியூக்கு ஷாக்ல இதுவே டேஸ்டா இருந்துச்சுன்னா இதுவே தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கே நீங்க வாய போனது எப்படி? ஆசாரி வறுவல், பள்ளிப்பாறை வளையல், தொக்கு சிக்கன், பெப்பர் சிக்கன், சில்லி சிக்கன், சூப்பரான காம்பினேஷன் சிக்கன்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி லுவான சொல்லி வாய முடியும். அப்பனா நீ செஞ்ச சமையல்ல வெறும் பேசிக்கா எனக்கு கொடுத்தேன். சூப்பரான சாப்பாடு இருந்தோம் அப்ப என்ன ஏமா ட்ரை பண்றியா? லுவானுக்கு வேற வேலையே இல்ல, பிரச்சனையே வேற பேசுவாங்கிறே வேலையை சுத்திட்டு ஒன்னும் உங்களுக்கு செஞ்சு தர மாட்டேன்னு சொல்ல. ஆனா இது சேர்க்கான மசாலா பொருட்கள் எங்கிட்ட எதுவும் இல்ல. சரியான மசாலா பொருட்கள் பேர் மட்டும் சொல்லு, நான் எங்கனாலும் கண்டிப்பா வாங்கி தரேன். பிரச்சனை என்ன நான் மசாலா பொருட்கள் எங்கேயுமே கிடைக்காது, ஏன்னா நான் தான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணும். இதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி எனக்கு பழக்கம் இல்லாத போக என்கிட்ட பட்ஜெட்டும் இல்ல இதுக்கு செய்யறதுக்கு. நீ எனக்கு கொஞ்சம் டைமும் கொஞ்சம் பட்ஜெட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரெடி பண்ணி தந்துவேன். நம்ம டியூக்கு ஒரு சோல்ஜரை பார்த்து கஜானா இருக்கிற அந்த மூட்டையை கொண்டு வாங்க. சரி கொண்டு வர. அந்த டேபிள் நிரம்புற அளவுக்கு தங்க காசை அங்க கொட்டுறாங்க. போன ஒரு சந்தோஷத்துல இது எல்லாமே எனக்கா? டியூக்கு ஆமா எல்லாம் உனக்கா, இன்னும் தேவைப்பட்ட கூட வாங்கிக்கலாம். ஆமா லோவான முட்டாள்னு எல்லாத்துக்கும் தெரியும் தான், நீ இவ்வளவு காசா கொடுக்குறது, இந்த காசை வச்சு என்ன வேணா செய்யலாமே. இவ்வளவு யோசிக்கோ டியூக் இவ்வளவு யோசிக்க மாட்டாரா? ஒரு கண்டிஷன் கொடுக்காரு. ஏசி இதை வச்சு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ற விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிரு, எனக்கு சொல்றத விட செய்யறது ரொம்ப ஈஸி, மறந்துடாத அப்படின்னு டியூக் மிரட்ட. நம்ம லோனோ இந்த அமௌண்ட் வச்சு நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், கண்டிப்பா ஏதோ சூப்பர் டிஷ் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு டக்குன்னு அங்கிருந்து ஒரு பக்கத்துல போய் லோனா டியூக் பாக்குமா அது ஓகே தானே திரு முடிச்சுக்கு என்னன்னு தெரியாம முடிக்க. லோனா சார் லீஜியன் சாப்பிட சுவையான சிக்கன் ரெடி பண்ணி தருவேன். ஷாக்ல டியூக் பாக்க இப்போ என்ன சார் லீஜியன் சொன்னா ஏன் எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசம் ஃபீலிங்கா இருக்குது. இது என்ன ஃபீலிங்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். லோனா டான்ஸ் ஆகிட்டு பாட்டு பாடிட்டு காசு மேல காசு வந்து கொட்டுறைய மேல அப்படின்னு பாட்டு பாடிட்டே அந்த கிச்சன் பக்கம் போயிட்டு அதெல்லாம் லோவானா யாரு மேலே இருக்கிற. சாரி என்ன மன்னிச்சுங்க, நானும் சரியா கவனிக்கல உங்க நீங்க இருக்கிறது. அதனா அவன் கையை பிடிச்சு மிஸ் லோவானா நான் உங்களை பார்த்துட்டேன் சொல்றதோட இங்கே இந்த எபிசோட் முடியுது.